ஸோ ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிபிடியில் போய் பார்த்துருவோம். ஆல்வேஸா ஃபேமிலி பென்ஷன் அப்படின் போது ஃபேமிலிக்கே ஒரு பென்ஷன் வரப்போகுது. ஆனா அப்போ குடும்பமா போய் வேலை செஞ்சு குடும்பமா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்களா கேட்டா கிடையாது. மைட் பி அந்த ஒரு பர்சன், அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ 5 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 5ல ஒருத்தர் ஹெட்டா இருப்பார். கரெக்டா? அந்த 5 பர்சன்ஸ்ல ஒருத்தர் ஹெட்டா இருப்பாரு. அவர் ஏ அப்படின்னு இருக்காருன்னா மைட் பி இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு பென்ஷன் ரிசீவ் பண்ணலாம். இல்ல இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இவருக்கு பதிலாக அந்த ஃபேமிலிக்காக ஒரு பென்ஷன் வந்து அந்த ஃபேமிலி பென்ஷன் விச் மீன்ஸ் அந்த ஃபேமிலி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னும் போது தென் த ரிசீவிங் ஒன் அமௌண்ட் ரைட். ரிசீவிங் அப்படின்னும் போதே அவங்க வந்து ஒரு இன்கம் ரிசீவ் பண்றாங்க. தே ஆர் ஜென்ரேட்டிங் இன்கம். தென் தட் இன்கம் வில் பி டாக்ஸபிள் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். taxable under IFOS. So அது எப்படி taxable பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்கோம். It is taxable under the head income from other sources after allowing standard deduction. ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறானாப்பா. என்ன ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறானா? 1/3 of the pension or rupees 15,000 per annum. Okay, not per month, per annum. ஸோ இது ரெண்டுத்துல whichever is less பா. ஸோ பென்ஷன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 30,000 ரூபாய் ரிசீவ் பண்றேன்னு வச்சுப்போம். அதுல என்ன சொல்லிட்டான்? 1/3னா 30,000 into 1 divided by 3. ஸோ இங்க 10,000 வரும். கரெக்டா? 10,000 or 15,000 whichever is lower. Whichever is lower பார்த்தோம் அப்படின்னா 10,000 தான் நம்மளுக்கு lower. இது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நான் எவ்வளவு ரிசீவ் பண்ணேன்? 30,000 ரிசீவ் பண்ணேன். 30,000 மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளவு கால்குலேட் பண்ணி வச்சோம்? 10,000. கரெக்டா? 10,000. அப்போ டாக்ஸபிள் பென்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாயிண்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். விச் மீன்ஸ் நீங்க பென்ஷன் ரிசீவ் பண்றீங்க. ஓகே, நீங்க ரிசீவ் பண்ற பென்ஷனுக்கு நாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்குறோம். இந்த டிடக்ஷன்ஸ் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்க 20,000க்கு நீங்க ஐஎஃப்ஓஎஸ்ல டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், இன்கேஸ் அவர் இறந்து போயிட்டாருப்பா. இறந்து போயிட்டு லம்சம் பேமெண்ட் மேட் கிராஜுவேட்லி ஆர் பை வே ஆஃப் காம்பன்சேஷன் ஆர் அதர்வைஸ் டு த விடோ ஆர் த அதர் லீகல் ஹையர் ஆஃப் அன் எம்ப்ளாயி. அந்த எம்ப்ளாயோட ஒய்ஃப் அவங்க தான் விடோ, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அப்படி ஆயிடுவாங்க. அவங்க அப்படின்னா அவங்களோட லீகல் ஹையர்ஸ் மீன்ஸ் அவங்களோட வாரிசு வேற யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி இறந்ததுக்கு அப்புறமா அப்படின்னும் போது who dies while still in service. சர்வீஸ்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. ஓகேவா? சர்வீஸ்ல இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அப்படின்னா இட்ஸ் நாட் டாக்ஸபிள் இன்கம் அப்பா. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொடுக்கும்போது அது நாட் டாக்ஸபிள் இன்கமா. சர்வீஸ்ல இருக்கும் போதே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டதுக்கு ஒரு லம்சம் பேமெண்ட் கொடுக்குறாங்க. லம்சம் பேமெண்ட் மேட் கிராஜுவேட்லி பை வே ஆஃப் காம்பன்சேஷன் ஆர் அதர்வைஸ் த விடோ. விச் மீன்ஸ் லம்சமா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவர் சர்வீஸ்ல இருக்கும் போது இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அது ஃபேமிலி பென்ஷனா? ஃபேமிலி தானே அதை ரிசீவ் பண்ணுதுன்னா அப்போ அது ஃபேமிலி பென்ஷன் ஆனா அப்படின்னு கேட்டா அது ஃபேமிலி பென்ஷன்ல வராது. தட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்கிராஷா பேமெண்ட் சொல்லுவாங்க. மேட் டு விடோ ஆர் அதர் லீகல் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஹூ டைஸ் வைல் ஸ்டில் இன் ஆக்டிவ் சர்வீஸ் would not be taxable as income provided it is paid by central government or state government local authority. The same thing. Okay, ex gratia payment அப்படின்றது கிராஜுவிட்டி மாதிரி தான் மென்ஷன் பண்றோம். ஓகேவா? சோ அதே மாதிரி கிராஜுவிட்டி டைப்ல ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா then that is also not taxable because that ex gratia is given by central government or state government or local authority. ஓகேவா? சோ அதுதான் இந்த பாயிண்ட்ல. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா சர்வீஸ்ல இருக்கும் போதே ஆன் சர்வீஸ்ல இருக்கும் போதே the person will die அப்படின்னா then the income is not taxable. இஸ் நாட் டாக்ஸபிள். ஏன்னா லம்சமா ரிசீவ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து டாக்ஸபிள் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இப்போ உங்க புக்ஸ்ல போவோம். பென்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஸோ ஃபேமிலி பென்ஷன் மீன்ஸ் a regular monthly amount payable. So here you have to highlight this point, monthly amount payable. Okay, by employer or persons belonging to the family, a designed employee, that is widow or legal heir of the employee. Which means அதுக்கப்புறம் விடோஸோ இல்லைன்னா அவங்க லீகல் ஹையரோ யாரோ தான் ரிசீவ் பண்ணுவாங்க. சர்வீஸ்ல இருக்கும் போது இறந்து போயிட்டா நாட் டாக்ஸபிள். சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் பென்ஷன் வந்து ஃபேமிலி ரிசீவ் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் டாக்ஸபிள். அதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஓகேவா? டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்னப்பா? இட் இஸ் கம்ஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப்டர் அலோவிங் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஓகே, என்னப்பா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்? 1/3 இல்லைனா 15%, whichever is lower பார்த்தோம். ரிலீஃப் 89 இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. ரிலீஃப் இஸ் அவைலபிள் ஆன் அரியர் ஆஃப் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் டிசைஸ் எம்ப்ளாயி இன் த கேஸ் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் சேலரி. இது நான் சொல்றேன். ரிலீஃப்னு ஒரு சாப்டர் இருக்கு. ரிலீஃப் 89 தானே? ரிலீஃப் 89. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகேவா? ரிலீஃப் 89 ரிலீஃப் நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. நான் அங்க வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ் ரிலீஃப். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ சில நோட் கொடுத்துருக்கான். லம்சம் பேமெண்ட் பட் கேஷ் பாவீங்களா? இந்த சேம் தான் மேல நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பெய்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இன்கேஸ் லம்சம் பேமெண்ட் ஏதாவது வைல் ஸ்டில் சர்வீஸ்ல இருக்கும்போது அவர் சேர்த்து போயிட்டாரு அப்படின்னா தென் நாட் டாக்ஸபிள். ஹியர் ஆல்சோ நாட் பி டாக்ஸபிள் இன்கம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்.
So directly we are jumping to this 105 illustration. Surender died on 31st July 2023. ஓகேவா 2023லயே அவர் இறந்து போயிட்டாரு. கீழே கொடுத்திருக்க கேஸ் வந்து கவர்மெண்ட் இது. ஓகேவா ஆனா இது ரெண்டுமே இந்த கிராஜுவிட்டி இங்கேயும் கிராஜுவல் பேமெண்ட் அப்படின்னு இருக்கு என்ன அப்படின்னா கீழே கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ரிலேட்டடா இருக்க பாயிண்ட் மேல இருக்க பாயிண்ட் நார்மலா எல்லா எம்ப்ளாய்க்கும் ஓகேவா. ஸோ இப்போ படிச்சு பாருங்க. Surender died on 31st July 2023 while being in central government service. சரி ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கும் போதே being in service is died. Okay. In terms of rule governing his service, is below Mr. Surender is paid family pension 10,000 per month and dearest allowances 40% thereof. Okay. 10,000 மாசம் மாசம் அதுல இருந்து 40% dearest allowances வர கொடுக்குறாங்க. State whether the amount of family pension is accessible in her hand and if so, under what head of income can she claim any relief deduction or on such receipts. Compute taxable income assessment 24, 25 and thereon. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் லம்சமா ரிசீவ் பண்ணிருக்கானான்னு கேட்டா கிடையாது. கரெக்டா மேல கொடுத்துருக்க நோட் என்ன லம்சமா ரிசீவ் பண்ணியிருந்தாலோ இல்ல எக்ஸ்கிராஷியா பேமெண்ட் இருந்தா மட்டும்தான் விச் மீன்ஸ் லம்சமா ஒரு எக்ஸ்கிராஷியா பேமெண்ட் அப்படி இருந்தா மட்டும் தான் என்னது நாட் டாக்ஸபிள் நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல அவனே சொல்லிட்டான் மந்த்லி பர் மந்த் அப்படின்னு அவனே மென்ஷன் பண்ணிட்டான். தென் பர் மந்த் அப்படின்னும் போது டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபேமிலி பென்ஷன் கீழே கொண்டு வந்துடலாம். புரியுதா? லம்சமா ரிசீவ் பண்ணியிருந்தா மட்டும் தான் டாக்ஸபிள் கிடையாது. இவங்க பார்ட்டா தான் ரிசீவ் பண்றாங்க. அப்ப இப்ப எப்ப இறந்து போயிருக்காரு? ஜூலைல இறந்து போயிருக்காரு. ஜூலைனா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 8 மாசம் கரெக்டா. 8 மந்த்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 மந்த்ஸ் பேலன்ஸ் நம்ம எவ்வளவு போடணும் 10,000 இதுல 40% டியர்னஸ் அலவன்சஸ் ஒரு 4,000 கரெக்டா. ஸோ இன்டூ 8 மந்த். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கான். இன்டூ 8 மந்த் போட்டு 1,12,000 அப்படின்னு காமிச்சிருக்கான். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 1/3 இல்லைனா 15,000 லிமிட். 1/3 அப்படின்னா இந்த 1,12,000ல 1/3 அதை எடுத்தீங்க அப்படின்னா 37,333 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கம்பேர் டு திஸ் இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 விச் எவர் இஸ் லோவர்ல வந்துச்சு. ஸோ 15,000 இங்க போட்டு நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் 97,000. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ 97,000 அப்படிங்கிறது சுரேந்தர் அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு இண்டிவிஜுவல் தான். அவங்க ஒய்ஃப் அதை ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கான்செப்ட் வருவாங்க. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே தாங்கல. ஓகேவா 2,50,000 லிமிட். இப்போ அமெண்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு 3 lakhs வரைக்கும் லிமிட். அதுக்கப்புறம் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் 4 lakhs வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வித்தின் த லிமிட் குள்ள தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அசைன் அதர் இன்கம் ஆஃப் மிஸ்டர் சுரேந்தர் இஸ் நில் விச் மீன்ஸ் டாக்ஸபிள் ஆகாது. ஏன்னா உங்க பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாங்கல. ஸோ ப்ரொவைட் த நில். ஓகேவா. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபேமிலி பென்ஷன். ஸோ நீங்க எப்படி உங்க நோட்ஸ் இருக்கணும் ஃபேமிலி பென்ஷனுக்கு அப்படின்னா சிம்பிளா இவ்வளவுதான் நோட்ஸே இருக்கணும். 1/3 ஆர் 15,000 எஃப்பி ஃபேமிலி பென்ஷன் முடிஞ்சு போச்சா. லம்சம் எக்ஸ் கிராஷியா நாட் டாக்ஸபிள். அவ்வளவுதான்டா. இவ்வளவுதானே உங்க நோட்ஸே. குட்டியோட ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல போட்டு ஃபேமிலி பென்ஷன் இவ்வளவுதான் இருக்கணும். 1/3 பார்த்தோம்னா ஞாபகம் வந்துடணும் ஆக்சுவல் பென்ஷன் நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம் அதுல 1/3 அப்படின்னா 15,000 விச் எவர் இஸ் லோவர் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். அது போக லம்சமா ரிசீவ் பண்ணிருந்தோம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் அப்படின்னா தென் தட் இஸ் நாட் டாக்ஸபிள். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பென்ஷன். டக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் குட்டியா ஒரு லைன்ல எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா இவ்வளவுதான் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் தர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் கிஃப்ட். ஒரு சம கான்செப்ட் ஐஎஃப்ஓஎஸ்ல வந்து சொல்றாங்க. நீங்க நான் எக்ஸ் கிராட்டியானா என்னன்னா கிராஜுவிட்டி மாதிரி தான்டா அது. கிராஜுவிட்டினா இப்போ நீங்க இனி இறந்து போறன்றதுக்காக உங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி தருவாங்க. உன்னை அதாவது உன்னை கிராஜுவிட்டின்றது எப்படி சொல்றது உன்னை அப்ரைஸ் பண்ற மாதிரியான ஒரு இது. அது உனக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி. ஓகேண்ணா. ஓகே. அதாவது கம்பெனில இப்போ கிராஜுவிட்டி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி அப்படின்னா மீனிங்கே வேற. கிராஜுவிட்டிக்கு வந்து உன்னை பெருமைப்படுத்துற விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா. கிராட்டிடியூட் அப்படின்னு இல்லையா. நான் என்னோட நீங்க பேசுறது கேட்கல. கேட்கலண்ணா. ஹலோ அண்ணா. நீங்க பேசுறது கேட்கலண்ணா.
நான் டேரக்டர் மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆமா ஹரி கேக்குதா? என் நெட்வொர்க் தான் ப்ராப்ளமா? இல்ல எனக்கும் கேட்கலையா அண்ணா பேசிட்டு. இல்ல யாருக்குமே கேட்கல. டக்குனு வெளில போயிடுச்சு. இன்னொரு நெட்வொர்க் தான் ப்ராப்ளம் நினைச்சேன். டேரக்டர் அவுட் ஆஃப் சர்வீஸ், அவரும் போயிட்டாரு. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் போட்டு வந்துடலாமா அவருக்கு? இல்லையா ஹரி ஒரு பாட்டு பாடுறா, அவர் வளரிக்கும். பாரு அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் போட்டு வந்துடலாம் யாரு அவரு. அப்புறம் அவருக்கு நெட் அப்படியே நின்றுச்சுன்னா அச்சோ. சாரிடா, கால் வந்தோடனே அப்படியே வெளியே போயிடுச்சுடா. ஓகே. கேக்குதா? நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேசுனீங்களா? கேக்குதுங்களாண்ணா? ஹலோ ஸ்ரீஹரி, நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனா எனக்கு கேட்கல. ஆனா கேக்குதாண்ணா? ஹலோ ஹலோ அண்ணா, நீங்க பேசுறேண்ணா கேக்குதுண்ணா. ரைட்ரா, கேட்கல ஹரி. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஃபுல்லாதான் இருக்கு சவுண்டும். நான் மைக் டெஸ்டிங் 1 2 3 போச்சுறேன். வெளில போயிட்டு திரும்பி வராது. ஹரி ஒரு பாட்டு பாடுறா, அண்ணா கேட்கும். கேட்கல. அண்ணா கேட்கலையாண்ணா? அச்சோ. ஐயோ, வாட் ஹேப்பன்ட்? ஹரி நிஜமா ஒரு பாட்டு பாடு, அண்ணா மைக் தெரிச்சு கேட்கும். தலை சும்மாப்பா, ஏன்டா வச்சுட்ட? நவீன் ஹரியை பாட சொல்லுவோமா? ஹரி பாடு. பாடுறா. பிரவீனா பிரவீனா அவளும் சொல்லிட்டோம். பிரவீனா பிரவீனா பட்டாசு போட்டாங்க. என்னடா என்னை பார்த்தா ரேடியோ மாதிரி இருக்கு. எப்பெல்லாம் போர் அடிக்க ஆன் பண்றீங்களா? போடா. நான் கேக்குறீங்களா? கேட்கலடா. எனக்கு கேட்கலடா. பட் ஆனா நீங்க பேசுறது ஏதோ பேசிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியுதுடா. என்ன ஆயிருக்கும்? ட்ரபிள் ஷூட்டர்ல ட்ரபிள் ஷூட்டர்ல பாருங்க. ட்ரபிள் ஷூட்டரா? narratives ஆக்டிவிட்டிஸா? யாரா ட்ரபிள் ஷூட்டர்? அண்ணா கேட்கல, அதுக்கு நான் சொல்றேன். த்ரீ டாட்ஸ். ஓகே, அது உள்ள போயிட்டேன். செட்டிங்ஸ், ரிப்போர்ட் அப்யூஸ், ரிப்போர்ட் ப்ராப்ளம், டேக் நோட்ஸ். செட்டிங்ஸ் இருக்கு, ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம். ரிப்போர்ட் அப்யூஸ். நான் ரிப்போர்ட்டை கொடுப்பேன். ஆடியோ அண்ட் வீடியோ. சரி ஹரி, நீ அது வரைக்கும் பாட்டு பாடுறா. வேற அவர் போயிட்டாரு. பேசாம நீ டாக்ஸ் ப்ரொவிஷன் எல்லாம் பாட்டா கன்வெர்ட் பண்ணிப்பாரு, எங்களுக்கும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். சட்னி சட்னின்னு ஏதாவது பாட்டு பாடுறான். என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு அந்த பாட்டு? இன்னைக்கு தான்டா லாகின் பண்ண இன்ஸ்டா. இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணி பார்த்தனா, யாரு என்ன பாட்டு? என்ன பாட்டு? அந்த இட்லி வடை சட்னி சட்னி. ஃபீடு ஃபுல்லா தான்டா இருக்கு.
எனக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணதே அதுதான்டா வருது. கேக்குதாடா? ஐயோ, நான் அண்ணா பேசுறது கேக்குதுண்ணா. மட்டும் நீங்க பேசுறது ஹலோ கேட்க மாட்டேங்குதேடா. ஒரு ச்சே. அதுல ஒரு கால் அண்ணா வந்து அண்ணா பாவம் இப்போன்னு பார்த்து இவங்க எல்லாம் நம்மளை கடிச்சு கொட்டுவாங்க. ஒருவேளை அவர் ப்ளூடூத் போட்டு அதுல பேசிட்டு இருக்காரோ, ஏன்னா அவர் பேசுறது நமக்கு கேக்குது. ஆனா ப்ளூடூத் போட்டிருக்கீங்களாண்ணா? யா, முடிஞ்சு. ஹலோ அண்ணா, டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, அவர் கேட்கல. டைரக்டர் ஆஃப் நெட்வொர்க்கா இருக்காரு. பிரவீன ஏன் மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? அவன் மீட்டிங்ல இருக்காருன்னு தெரியல. கேக்குதுங்கண்ணா? என்ன தானா அண்ணா கேக்குதானா? அவர் கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்லையே, ரிப்ளை பண்றப்பாரு கேட்டுச்சுனா. ஏய், எனக்கு அவரு அந்த ப்ளூடூத் போட்டு அதை கழட்டி வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்காருன்னு சொல்லுது எனக்கு. இருக்கலாம். ஏன்னா இப்ப அது நம்ம பேசுறது சரி, அதே டெக்ஸ்டா போடப்போ ஆனா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மறந்துட்டீங்களான்னு. இருடா அதான்டா போடுறாங்க. டைப் பண்றேன். டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்கண்ணா. இருக்காரா? இப்ப கேக்குதா? கேக்குதுண்ணா. ஹலோ. இல்ல, நான் மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கேக்குது இல்லையா? கேக்குதுங்களா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே டன். என்ன விளையாடிட்டு இருந்தீங்க போல, ஏதோ பார்த்தேன், என்னைய வச்சு ஏதோ கலாச்சிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்லைண்ணா. நான் நீங்களா அது உங்க போட்டோல? நானே தான் பாலா. ஸ்டூடெண்ட் எடுத்ததானா? அது ஸ்கூல் படிக்கும் போது எடுத்தது பாலா. அது ரொம்ப பழைய அக்கௌண்ட். சரி, போன்ல இருந்து அப்படியே உள்ள வந்திருக்கேன். சூப்பர்ண்ணா. சரி, ஓகே. எனக்கு இதுல கேட்கல, ஸோ அதனால இந்த ஐடியில வர வேண்டியதா போயிடுச்சு. பட் ப்ரெசென்ட் பண்றதெல்லாம் இந்த ஷோ ஆகுது. ஓகே டன். ஸோ கிஃப்ட்ல நிக்க வச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவன் ஏதோ எக்ஸ்கிராஷியா பத்தி கேட்டிருந்தான். ஸோ எக்ஸ்கிராஷியா அப்படின்றது அதான் கிராஜுவிட்டி மாதிரி தான். பட் இயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள கொடுத்தாங்க, 5 இயர்ஸ்க்கு மேல வேலை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா கிராஜுவிட்டி. அது இயர்ஸ்க்குள்ள கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸ்கிராஷியா, அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி. அவங்க ஓகே இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷனுக்காக அவங்களுக்காக நம்ம கொடுக்கறது தான் கிராஜுவிட்டி. ஓகேவா? Done. So now we are moving to gifts. So one of the most important topic அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எஃப்ஓஎஸ்ல காலையில. பட் இட்ஸ் ஒரு மாதிரி ஜாலியான டாபிக் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியா போகும். ஏன்னா கேபிட்டல் கெயின் கொஞ்சம் இன்வால்வ் ஆகும் இது உள்ள. ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்படி அது ஐஎஃப்ஓஎஸ் கீழே வருது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ டெஃபினட்டா வந்து 56 to 10 இப்படிங்கிறது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். 56 to 10 அப்படிங்கிறது வந்து கிஃப்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸா எடுத்தவொடனே 56 to 10 ஓகே அது கிஃப்ட் அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா இது அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ், லைக் அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும் இதுல. ஓகேங்களா? வேற எனி பர்சன்ஸ் ரிசீவ் இன் எனி ப்ரீவியஸ் இயர் ஃப்ரம் எனி பர்சன்ஸ் ஆர் பர்சன்ஸ், விச் மீன்ஸ் இது நான் எழுதுனது தான். டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், அதர்வைஸ் த ட்ரபிள் வில் பி ட்ரபிள் யூ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல வேற ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட கிஃப்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ். அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அதுதான் இங்க நான் எழுதுனது. இது நானா எழுதிக்கிட்டேன் அந்த மாதிரி. சோ கிஃப்டா ரிசீவ் பண்றாங்க அப்படின்னும் போது என்னென்ன டைப்ஸ் சொல்லும் போல. ஓகே. சோ இப்போ கிஃப்டா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்னென்ன டைப் ஆஃப் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 விதமா கிஃப்ட் கொடுக்கலாம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிஃப்டா கொடுக்கலாம், இல்ல மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிஃப்டா கொடுக்கலாம், இல்ல கேஷ் அண்ட் செக் கிஃப்டா கொடுக்கலாம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஆல்வேஸா உங்களுக்கு தெரிஞ்சிடும், லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஆல்வேஸா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இப்போ கேஷா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது டெஃபினட்டா மணியா கொடுக்க போறாங்க. கேஷோ செக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னா மணியாவோ இல்ல செக்காவோ வாட் எவர் இட் இஸ் அதை கொடுக்க போறாங்க. இன்கேஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்வேஸா வந்து கோல்டு இது எல்லாமே மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் படிக்கும்போது பார்த்தோம் வாட் ஆர் ஆல் த மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு.
ஜேபி தாஸ் எஸ்பி ஞாபகம் இருக்கா? ஸோ ஜுவல்லரி, புல்லியன்ஸ், டிபர்ஜஸ், ஐ திங்க் ஸோ டிராயிங்ஸ், ஆர்டிகல்ச்சர், ஸ்கல்ப்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் தென் பெயிண்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஜேபி தாஸ் எஸ்பியில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின்ல வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் இந்த அந்த ஜேபி தாஸ் எஸ்பில இருந்து ஏதாவது உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது தென் அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம எப்படி டாக்ஸபிள் பண்றது? ஏன்னா இப்போ நீங்க ஒரு 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 ஃப்ரீயா ஒன்று கொடுக்குறீங்க, இப்போ ஒரு கோல்டு ரிங்கு ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரிங்கோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,000 இருக்குன்னு வச்சுக்கோமே. 8,000 அப்படிங்கிறது கிஃப்டா வந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தானே. இன்கேஸ் நீங்க ஃபியூச்சர்ல இதை போயிட்டு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா என்ன உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தென் தட் இஸ் ஒன் இன்கம் தானே உங்களுக்கு கிஃப்டா இருந்தாலுமே. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அல்டிமேட்டா என்ன ஆகும் அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் இன்கம் அப்படின்னு சொல்லி ஐஎஃப்ஓஎஸ்பில அப்பவே கிஃப்டா கொடுக்கும் போது அதை டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பாயிண்ட் சொல்ல வரான். ஓகேவா? தட் இஸ் 56 to 10. சோ இதுல வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி டாக்ஸ் பண்றோம், மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி டாக்ஸ் பண்றோம், கேஷா ரிசீவ் பண்றதை எப்படி டாக்ஸ் பண்றோம். இப்போ கேஷா ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி எக்ஸிட் 50,000 தாண்டி நீங்க வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செக் கொடுக்குறேன்ப்பா உங்களுக்கு. செக் வந்து 75,000 இப்படி இருக்கு. ஓகே, செக் அமௌண்ட் நான் இதை வந்து கிஃப்டா கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ பாலாக்கு வந்து நான் கிஃப்டா கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது இப்போ பாலாக்கு இது ஒரு இன்கம் தான், கரெக்டா? பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அதை ஒரு கிஃப்டா அன்பளிப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது ஆக்ட் என்ன சொல்லுவான், இன்கம் டாக்ஸ் ஆக்ட் உள்ள வந்துட்டு நீ 50,000 மேல ரிசீவ் பண்ணிருக்க, பாலா கிட்ட வந்து நீ 50,000 மேல ரிசீவ் பண்ணிருக்க, சோ நீ மொத்தம் 75,000 டாக்ஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லிடும். ஓகேவா? ஓவரால் 75,000 டாக்ஸபிள் கட்டிடு அப்படின்னு சொல்லும். இன்கேஸ் நான் ஒரு செக் கொடுத்துருக்கேன் இப்போ பாலாக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா 45,000 தான். ஓகேவா? இப்போ 45,000 இருக்கு அப்படின்னா லெஸ் தென் 50,000 தான் இருக்கு. இப்போ டாக்ஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா ஓகே லெஸ் தென் 50,000 தான் இருக்க, நாட் டாக்ஸபிள், நீ எக்ஸம்ப்டட் போயிடு அப்படின்னு சொல்லிடும். நீ எக்ஸம்ப்ட் ஆயிட்ட போயிடு. 75,000 டாக்ஸ் கட்டணுமா? ஹோல் அமௌண்ட், ஆமா ஹோல் அமௌண்ட் டாக்ஸபிள் ஆகும். 75,000 அப்படின்ட்டு நீங்க -50,000 பண்ணக்கூடாது. அதுதான் இப்ப நான் சொல்ல வந்தது. அடுத்து -25,000 தான் நான் டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லக்கூடாது. மொத்தம் 75,000 டாக்ஸபிள் ஆயிடும். அப்ப 50,000 ₹1 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ரிபேட் அந்த மாதிரிலாம் இல்லையா? நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. 50,000 ₹1 வந்தாலுமே 50,000 ₹1 அப்படியே டாக்ஸ் பண்ணிடும். அது அநியாயமா இருக்கு. ஃபுல்லாவே இது பண்ணுமா? அதான் 50,000 மொழி விற்கிறதுக்காக இவ்வளவு பேசி யாருக்கு போய் 50,000 அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் சில நல்லவங்க அப்படின்னா நல்ல உள்ள நல்ல உலகம் இருக்காங்கன்னா ₹2 கம்மியா கொடுத்து 49,999 கொடுக்க சொல்லு. நான் எப்பவுமே ₹1 சேர்த்து தானே கொடுப்பாங்க. 50,000 மேல அந்த மாதிரி போட்டு ₹1 கம்மியா அந்த லைக் அது அவ்வளவு சீக்கிரம் வெளியே தெரியாது கேஷோ செக்கோ. பட் ஆனா தெரிய வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. கேஷ் செக்கா ரிசீவ் பண்றோம் அப்படின்னும் போது அவசர செக்கா ரிசீவ் பண்ண வேண்டாம், மேபி டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். கேஷா ரிசீவ் பண்ணா ட்ரேஸ் பண்ண முடியாது, சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற சோர்ஸ் ட்ரேஸ் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவன் கேஷ் அப்படின்னு ஒரு அமெண்ட் கொடுத்துருக்கான், கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவானுங்க. 50,000 மேல ரிசீவ் பண்ணிருக்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். பட் இப்போதைக்கு ப்ரிவைல இருக்கான்னு கேட்டா கிடையாது. யாரும் இப்போ 50,000 மேல நிறைய பேர் கேஷ் கொடுக்குறாங்க, கையில எடுத்து போய் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் கூட தான் வீட்டுல எடுத்து போய் கொடுக்குறேன். ஆனா 50,000 கொடுக்குறது இல்லடா. ஓகே நீங்க பாட்டுக்கு அப்போ 50,000 சம்பாதிக்க அப்படிலாம் இல்ல. சோ இன்கேஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா கேஷா ஒரு 2-3 மாசம் சேர்த்து நான் கொடுக்கும்போது கேஷா தான் கொடுப்பேன். அப்போ நான் கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா தட் வில் பி நாட் கன்சிடர். அவன் எப்படி கன்சிடர் பண்ணா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லைன்னா எங்கேயாவது எவனா ஒருத்தன் வந்து பினாமி இந்த மாதிரி எவனா ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னும் போது அப்போ அந்த டைம்ல இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 56 to 10 கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, இந்த அமௌண்ட்லாம் நீங்க வந்து இந்த வேலை பண்ணி கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு எம்பி இருக்காரு அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து நீங்க எதுக்கு இந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணீங்க, இப்போ இந்த வேலையை நீங்க பண்ணக்கூடாதுன்னு அவர்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க, அப்போ இதை வந்து இப்படியே டாக்ஸபிள் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சம்திங் ஒரு கேசஸ் அந்த மாதிரியான கேசஸ் மாட்டினாங்க அப்படின்னா அப்போ அப்படிலாம் அப்ளிகபிள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கேஷ் கீழே வருதா? சரி, இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ கேஷா கொடுத்துருந்தா 50,000 மேல இருந்தா எப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு என்னன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுத்தையும் கிஃப்டா கொடுத்துருந்தா நம்ம எப்படி டாக்ஸபிள் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பேலன்ஸ் பாயிண்ட் வச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னும் போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்டா கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு, ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எஸ்டிவி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித்வுட் கன்சிடரேஷன் எக்ஸீட் 50,000 50,000 தாண்டுது, விச் மீன்ஸ் அந்த கிஃப்டா கொடுத்துருக்கூடிய இமோவபிள் ப்ராப்பர்ட்டி டெஃபினட்டா 50,000 மேலதான் இப்ப எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அந்த காலத்துல வேணா 25,000 அப்போ வித்துட்டு இருந்தாங்க, இப்ப அது 2.5 கோடி போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உங்க தாத்தா வந்து அப்படியே அதை வாங்கி இருந்தாரு அப்படின்னா என்னத்துக்கு நம்ம கோடீஸ்வரங்க அப்படிலாம் சொல்லும் போது வயிறு எரியும். எனக்கு 25,000 தான் அப்போ வாங்கி வச்சிருந்தா என்னத்துக்கு 2 கோடி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது தோணும்.
ஆனா நம்மளால சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து புலம்புவாங்க, அப்பவே இந்த இடம் 25,000, இந்த இடம் 10,000 5,000 10,000 5,000 கூட வாங்க முடியாம அப்போ இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஃபீலா இருக்கும். டெஃபினட்டா எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான்லாம் நிறைய லிட்டரலி நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். எங்க தாத்தா போயிட்டு இந்த ஒயின் ஷாப்ல போயிட்டு அப்படி காசு தூக்கி இறைப்பாராம். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்படியே கோவம் வரும். சரி ஓகே, இதெல்லாம் நம்ம என்னத்த பண்ண முடியும். அப்போ குஜால்ஸா வாழ்ந்திருப்பாங்க நம்ம கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா வாழ்ந்திருப்பாங்க. ஓகேவா, அவங்களோட டைம் பீரியட் அந்த மாதிரி. நவீன் ஏதோ சொல்ல வந்தான். எல்லா தாத்தாவும் ஒரே கதை தானே சொல்றாங்க. ஆமாண்ணா. இதுல என்ன ஏன்னா ஐடியா வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பொறுப்பா இருக்கணும், கடுப்பாவ மனுஷன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே டைம் பீரியட்ல வாழ்ந்தாங்கல்ல. சோ அதனால வந்து அந்த மாதிரி அவங்க அந்த டைம் பீரியட்ல இருந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. சோ அவங்க அந்த மாதிரி சொல்றது வந்து காமன். எங்க தாத்தா எல்லாம் கூட அட்வைஸ் பண்ணுவாரு. வெறுப்பாவும் அவரு பார்த்தாரு. சாப்பாடுலாம் தூக்கி போடுவாராம் அவர் ஒரு வயசுல இருக்கும் போது. நான் அதெல்லாம் கூட மடிச்சிருவேன். எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் சரி விடுங்க, அதுதான் ரெக்கார்ட். இல்ல, நிறைய சைட்ல சிக்கு வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாரு. சோ இதெல்லாம் கேட்கும் போதுதான், அதாவது அவங்க வந்து விளையாட்டுத்தனமா அப்படி பிளே பாய் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பிளே பாய். நம்ம இப்போ 2 3 பொண்ணு கிட்ட பேசினாலும் நம்ம வந்து பிளே பாய். ஆனா அவங்க எல்லாம் அந்த காலத்திலேயே வந்து பயங்கரமான பிளே பாயா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பாட்டி வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டி வந்து நம்ம கிட்ட சொல்லி புலம்பும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அவங்க பாட்டேன், அவனை அடிச்சு திருப்பி அவனை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறதுக்குள்ளே என் பிராணம் போய் இப்படியே புலம்புவாங்க. சோ அப்படி புலம்பும் போதெல்லாம் நீ ஃபுல்லா வாழ்ந்திருக்க, நீ சந்தோஷமா இருந்திருக்க, இங்க வந்து என்ன பொறுப்பாருன்னு சொல்ற அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதான் அந்த ஒரு மீம் வரும்ல, அழகா ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி வச்சிருந்தா இப்ப எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ரொம்ப யோசிக்காம எவ்வளவு ஒரு தடவை சொல்லியிருக்காங்கண்ணா, ஏதோ ஒரு லேண்ட விட்டு டிவி சுத்தி வாங்குவாங்களாமா. ஐயோ ஐயோ, எனக்கு மனசே இல்ல. அது எங்க நம்ம அகாடமி இருக்குல்லண்ணே, அதுக்கு ஆப்போசிட்டடா. அச்சோ, மனசே இல்ல. அதுக்கு ஆப்போசிட்ல அண்ணா இன்னத்துக்கு எவ்வளவு வேலைக்கு போயிருக்கோம். நீங்க அகாடமிக்கே ரெண்டுக்கு விட்டுருக்கலாமே, அவருக்கு 35,000 கட்டுறா இருப்பான் ரெண்ட். அந்த நம்ம அந்த இது இருக்குல்லண்ணா, அந்த சித்ரா கொஞ்சம் சைட் இந்த இடத்துலண்ணா, அது எவ்வளவு 3 சென்டோ 4 சென்ட் என்னமோ. அப்படியே மனசே வெளில வந்து எனக்கு அதுக்கப்புறம் கடுப்பாயி நான் பேசவே விட்டேன். அதை விட்டு வேற எதனா வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, டிவிஎஸ் 50 வாங்கினாரா? ஆமாண்ணா, அப்ப வந்த பீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டேன். கிரேஸ், பைக் கிரேஸ். இப்ப தெரிஞ்சிருந்தா உனக்கு டியூக்கு புல்லட் எல்லாத்தையும் வாங்கி தந்துருந்தாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். மனசே விட்டனே, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சோ இந்த மாதிரி சில கேசஸ்ல கூட நான் ரிலேட் பண்ணிப்போம் படிக்கும் போது. இந்த இவங்க எல்லாம் நல்லா இருந்ததுனால இன்னத்துக்கு நம்ம இப்பெல்லாம் பண்ணிருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணியோ, இல்ல அதுல இருந்து ஏதாவது ஒரு சைட் இன்கம் வச்சு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தையோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க மட்டும் நம்மள பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அப்படி போயிட்டாங்க. அது பொறாமலாம் இல்ல, சரி ஓகே, லைட்டா பொறாமதான்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஓகே, ஏன்னா எதுவுமே கவலை இல்லாம வாழ்ந்துட்டு போன மாதிரி இருக்கும் அவங்க கதெல்லாம் கேட்கும் போது. போன வந்த இந்த விக்ரம் வேதாள சொல்ற மாதிரிதான், மேல இருந்த கீழே இருந்த ரவுடியான முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த கதை சொல்லுவான்ல, அதே மாதிரிதான் இருக்கும் தாத்தா கதைலாம். போனா வந்த மேஸ்திரியா இதை பண்ண ஆள் தான், வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. பார்த்தா 70 வயசுன்னுவாங்க, என்னையா பண்ண திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, மேஸ்திரி அவ்வளவுதான். எனக்கு புரியவே இல்லை. சரி ஓகே, அவர் ஒரு மாதிரி ஜாலியா அப்படியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இப்படி திரும்பி பார்க்கும் போது. மைபி ஓகே, நாளைக்கு நம்ம பேர பிள்ளைங்க இந்த மாதிரி நம்மளை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம தாட், நம்ம மைண்ட்ல ஓடுறது. நாளைக்கு வந்து இந்த பாட்டம் ஒழுங்கா சேர்த்து நான் என் தாத்தாவை திட்டுற மாதிரி நாளைக்கு நம்ம பேர பசங்க வந்து நம்மளை திட்டக்கூடாது அப்படின்னா நம்ம இன்னைக்கு நம்ம தாத்தா எல்லாம் என்ன பண்ணாரோ அதெல்லாம் நம்ம பண்ணாம ப்ராப்பரா சேர்த்து வைக்கிறது இருக்கு. ஓகேவா? ஓகே டன். சோ அந்த மாதிரி கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஹரி டியூக் வாங்கிடுவோம் லேண்ட் வச்சுட்டு. ஒரு டைம்ல எனக்கும் பேஸ் இருந்ததுன்னா, நான் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இல்ல ஏன்னா நீயே உன் மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிருப்ப உங்க தாத்தா பத்தி. அப்போ உன் பேர பிள்ளைங்க என்ன நினைக்கணும் யோசிச்சிருந்தீங்கன்னா நீ லைட்டா அப்படியே தள்ளி அப்பவே யோசிச்சேன், ஐயோ வேணாம் சாமி. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் நம்மளாச்சும் வந்து கேள்வி கேட்க முடியாது திரும்ப. நம்ம நம்ம தாத்தாவை போயிட்டு திரும்ப ஒரு மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனா நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவங்க விட்டு விட்டா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. சோ அது கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்கடா விட்டோம். ஓகே,
இது ஒரு பக்கம் மட்டும் கேக்குது. ஓகே. ஸோ கிஃப்ட் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இன்கேஸ் இப்போ இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின் போது டெஃபினட்டா அதுல லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்றது வந்துடும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் வருது அப்படின்னாலே நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்க மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுப்பீங்க. ஓகேவா? மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ப்ரிவைல் ஆகும். பட் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்னும் போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ஆல்வேஸா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்டிவி தான் எடுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, மிஸ் பண்ணிட போறீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சடனா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கும், கீழே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 2001 அப்படின்னு கொடுத்துருப்போம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, கேபிட்டல் கெயின் படி 2001 முன்னாடி வாங்கியிருந்தா அந்த வருஷத்தோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நான் எடுத்துக்கணும். மைண்ட் வந்து அப்படிதான் வேலை செய்யும். அந்த இடத்துல அந்த மாதிரி சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடும். ஸோ எஸ்டிவி எடுக்காம ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துட்டு வருது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க நல்லாவே. மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எங்க வரும், எஸ்டிவி எங்க வரும். ஸோ இன்கேஸ் கிஃப்டாவே கொடுத்துருக்கேன் லேண்ட் அண்ட் பில்டிங், ஒண்ணுமே காசே வாங்கணும் நான் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது எஸ்டிவி வந்து 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்னா டோட்டல் எஸ்டிவியுமே ஹோல் எஸ்டிவியுமே டாக்ஸபிள். அந்த கேஷுக்கு எப்படி பார்த்தோமோ அதே கேஸ் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா brought for lower value, which means concessional rate அப்படின்னு சொல்லுவாங்க. கன்செஷனல் ரேட் அப்படின்னா இப்போ அந்த லேண்டோட மதிப்பு வந்து 10 லட்சம், லேண்ட் அண்ட் பில்டிங்கோட சேர்த்து 10 லட்சம் இருக்கு அப்படின்னா நான் வந்து நீங்க என் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி கன்செஷனல் ரேட்ல கொடுக்குறேன், வாட் ஃபார் லோவர் வேல்யூ. சோ 10 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு உள்ளவனா 3 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னா then that will be comes under here. இது பார்த்த உடனே உங்களுக்கு இன்னொரு ப்ரொவிஷன் ஞாபகம் வரணும், 50C ஐ திங்க் சோ. 50C கரெக்டா? 50B வந்து அது 50C. 50C in capital gain எடுத்து பாருங்க. 50C in capital gain 110% on sale consideration ஞாபகம் இருக்கா? அந்த 6 lakhs அதுக்கப்புறம் இந்த 6 lakhs தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருப்பான். ஐ திங்க் 6,25,000 ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருப்பான். 6,60,000 ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருப்பான். 75,000 ஒரு கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருப்பான். இந்த ஆக்சுவல் கன்சிடரேஷன் மேல நீங்க 10% எடுத்தீங்கன்னா 6,60,000 வரும். ஸோ வித்தின் லிமிட் குள்ளதான் இருக்கு வாட் ஃபார் லோவர் வேல்யூ அப்படின்னா இது ஓகே, அலோடட் தான். பட் இந்த கேஸ் வரும்போது 6,60,000 இது தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6,75,000 நம்ம எடுத்துப்போம். ஞாபகம் இருக்கா கேபிட்டல் கெயின்ல 50C நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்ட். சோ அப்போ இந்த கேஸ் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த செக்ஷன் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும். கரெக்டா? ஏன்னா கிஃப்டாவே கொடுத்திருந்தாலுமே விச் மீன்ஸ் லோவர் வேல்யூல கொடுத்துருக்காங்கன்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7 lakhs என்ன பண்ணிருப்பான், கிஃப்டா தான் கொடுத்துருப்பான். கரெக்டா? சோ அப்போ விச் மீன்ஸ் கிஃப்ட்ன்ற கணக்குல தான் அது வரும். சோ அந்த மாதிரி brought for lower values வருது அப்படின்னா 50C வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். சோ நவ் அகைன் ஐ ஓபன். சோ இப்போ பாருங்க, if stamp duty value of such property exceeds such consideration. இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து அந்த கன்சிடரேஷனோட ஜாஸ்தியா இருக்கு. விச் மீன்ஸ் இப்போ எஸ்டிவி வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் இருக்கு, கன்சிடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ணிருக்கிறது 3 லட்சம் தான். டெஃபினட்டா இப்போ இந்த லைன் நீங்க மேட்ச் ஆகும். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் சச் ப்ராப்பர்ட்டி எக்ஸிட்ஸ் சச் கன்சிடரேஷன். எஸ் ஆஃப் கோர்ஸ் எக்ஸஸ் வில் பி டாக்ஸபிள் இஃப் எக்ஸஸ் இஸ் மோர் தென் த ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட். ஆம்பா, இந்த ஹையர் ஆஃப் த ஃபாலோயிங் அமௌண்ட்டை விட எக்ஸஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி டாக்ஸபிள். எக்ஸஸ் மட்டும் தான் டாக்ஸபிள்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ எவ்வளவு 50,000 இல்லைன்னா 10% ஆஃப் த கன்சிடரேஷன். இப்போ 50,000 10% ஆஃப் த கன்சிடரேஷன் எவ்வளவு? 3 lakhsல 10% இருங்க. 3 lakhsல 10% இருக்குன்னா 30,000. கரெக்டா? 30,000. சோ இப்போ இது ரெண்டுத்துல whichever is higher அப்படின்னா 50,000 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 7 lakhs. 50,000 விட 7 lakhs ஜாஸ்தியா இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க டைரக்டா என்ன பண்ணுவீங்கன்னா எஸ்டிவியே டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. 10 லட்சம் அப்படின்னு எஸ்டிவியே டாக்ஸபிள் பண்ணுவீங்க. இது இப்போ புரியாது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்டிவி ப்ராப்பர்ட்டி வந்து 12,54,000 இருக்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியாது. நான் 10 லட்சம் 3 லட்சம் வச்சு கொடுத்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெஃபினட்டா புரியாது, எனக்கு தெரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ்டிவி ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து 12,54,000 இருக்கு. ஓகேவா? பர்ச்சேஸ் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 12 lakhs பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது எஸ்டிவி வந்து 12,54,000 இருக்கு. நீங்க கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா 12 lakhs கொடுத்துருக்கீங்க. விச் மீன்ஸ் 54,000 உங்களுக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? டிஃபரன்ஸ் வந்து 54,000. சோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு லிமிட் வந்து ஒரு 50,000 இருக்கு. கரெக்டா? விச் மீன்ஸ் இந்த லிமிட் 50,000 லிமிட் இங்க படிச்சோம்ல அந்த 50,000 லிமிட் ஒன்னு இருக்கு. அது போக 10% ஆஃப் த கன்சிடரேஷன். 10% கன்சிடரேஷன் இருக்குன்னா 1,20,000. கரெக்டா? இப்போ whichever is higher எடுங்க. whichever is higher 1,20,000. அதான ஹையர். உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 54,000. நீங்க டைரக்டா எடுத்த உடனே 50,000 தாண்டிடுச்சு. சோ ஹோல் எஸ்டிவி வந்து டாக்ஸபிள் பண்ணிடணும். 12,54,000 தான் நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அடுத்த லிமிட்டை கன்சிடர் பண்ணோம். சோ 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸம்ஷன் லிமிட் ஏறி இருக்கு. அப்போ நீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா
நீங்க இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் 54, லிமிட் 50. ஸோ ஆக்சுவல் இப்போ 1,20,000 ஏறி இருக்கு அப்படின்னும் போது there is a 1,20,000 limit will be available. So we take actual consideration amount for taxable, which means actual consideration எவ்வளோ 12 lakhs taxable கன்சிடர் பண்ணிக்கலாம். 12 lakhs அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். 12,54,000 போட வேண்டாம். பட் முந்தின கேஸ்ல நான் இங்க ஒரு கேஸ் போட்டேன் இல்லையா, 10 லட்சத்துக்கு 3 லட்சம் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு நான் ஒரு கேஸ் போட்டேன் இல்லையா. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 10 லட்சமே டாக்ஸபிள் ஆகும், 3 லட்சம் எடுக்க மாட்டோம். பட் இந்த கேஸ்ல பாருங்க ஆக்சுவல் கன்சிடரேஷன் 12 lakhs தான் எடுத்துருப்போம், இதை எடுத்துக்க மாட்டோம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா 54,000 கூட கம்பேர் பண்ணுங்க 1,20,000 வரைக்கும் ஏறி இருக்கு நம்மளுக்கு, ரைட்? 1,20,000. ஸோ இப்படி ஏறினதுனால ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால கம்மா மாத்தி மாத்தி போடுறோம்டா. 1,20,000 ஓகேவா. சோ இப்போ நம்மளுக்கு ஏறினதுனால அந்த 50,000 கிரைட்டீரியா அப்படிங்கிறது 1,20,000 கிரைட்டீரியாவா மாறி இருக்கு. ஓகேவா. அடிஷனலா இன்னொரு சம் போட்டா புரியும். இம்மோபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நீங்க சம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது உள்ள வந்து நீங்க கோத்ரூ பண்ணுங்க இந்த ப்ரொவிஷன் எல்லாமே. ஓகேவா. ஸோ ப்ரொவிஷன் இல்லுஸ்ட்ரேஷன் கிஃப்ட் கேஷ் கிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஷ் கிஃப்ட் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடா இருக்க ஒரு சம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் லேண்ட் பத்தி பார்ப்போம், இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி பார்ப்போம். மிஸ்டர் ஆனந்த் ரிசீவ் கேஷ் கிஃப்ட் 1 lakh ஃப்ரம் மிஸ்டர் லத்தி as on 10/10/2023. ஓகே, 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஆப்வியஸா 1 lakh டாக்ஸபிள் பண்ணிடுவீங்க. 1 lakh shall be considered as income from Mr. Anand. Okay, done. So as on 12/12/2023, Mr. Ajay received cash gift 25,000 each from his 3 friends. One of them is non-resident. மொத்தம் 3 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு. 3 ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 25,000. இப்போ வந்து மொத்தமா ஒட்டுக்கா ரிசீவ் பண்ணாதானே நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க கேஷா ரிசீவ் பண்ணிருந்தா. இப்போ நான் வந்து தனித்தனியா ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அங்க என்ன ஆப் வச்சிருப்போம். Since aggregate amount of the gift rupees 50,000 hence which means exit 50,000 hence entire amount gift that is 75,000 shall be considered as income of Mr. Ajay assessment year 24-25. so overall ஒரு அசஸ்மெண்ட் இயர் எடுத்துப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் இயர்ல நீங்க எதெல்லாம் கேஷா வாங்கிருக்கீங்களோ கிஃப்டா கேஷா வாங்கிருக்கீங்களோ எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணி மொத்தமா டாக்ஸபிள் பண்ணிடுவோம். தனித்தனியா என்னதான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் 25,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னாலுமே மொத்தத்தையும் அக்குமுலேட் பண்ணி அந்த இயர்ல நீங்க எவ்வளவு கேஷ் கிஃப்டா வாங்கிருக்கீங்கன்னு பார்த்து 50,000 தாண்டுதா மொத்தத்தையும் டாக்ஸபிள் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கேஷ். நெக்ஸ்ட் கிஃப்ட் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்டா வருதுன்னா என்ன? சொல்லுங்க அண்ணா. இப்போ சப்போஸ் ஐ மீன் அந்த ஒரு வருஷத்துக்கு தான் 50,000 இருப்பாங்க. இப்போ இன்கேஸ் மார்ச் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வந்து எனக்கு 45,000 தரான், அப்புறம் ஏப்ரல் ஸ்டார்டிங்ல ஒரு 45,000 தரானா, அப்ப அது டாக்ஸபிள் ஆகாது தானேண்ணா? ஏன்னா அந்த வருஷம் தாண்டி தானே வருது நெக்ஸ்ட் இயர்ல. ஆமா அந்த மாதிரி இருந்தா இயர் வைஸ்ல அது டாக்ஸபிள் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் ஏப்ரல் அதுக்கப்புறம் நீங்க அந்த 45,000 அப்புறம் வெறும் 5,000 மட்டும் தான் உங்களால கிஃப்டா வாங்க முடியும். அதை தாண்டி வேற எதாவது வாங்கி மறுபடியும் டாக்ஸபிள் ஆகும். ஓகே புரியுது. ஓகேவா. பட் ஆனா அந்த மாதிரி அதாவது மேபி இது வந்து ஒரு லூப் ஹோல் மாதிரி. லூப் ஹோல் லெசன்ஸ் யாராவது வந்து உங்ககிட்ட கேட்கறாங்கன்னா கேஷா டிரான்சாக்ஷன் பண்ண போற ஒரு 1 லட்சம். பட் ஆனா மோஸ்ட்லி 1 லட்சத்துக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டானுங்க. பெருசா பல்கா மாட்டும் போது தான் தெரியும் கிஃப்டா எதுக்கு போகுது அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ அதான் கேஸ். பெரிய கேஸ்ல மட்டும் தான் பெருசா சிக்குவானுங்களே தவிர இந்த 1 lakh டிரான்சாக்ஷன் நம்மளே பண்ணுவோம். அதனால வந்து அது பெருசா சிக்காது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி. இன்கேஸ் இம்மோபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம கிஃப்டா கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது? கிஃப்டா கொடுக்குறோம், கிஃப்ட்னா ஃப்ரீ, நாட் கன்செஷனல் ரேட். நம்ம இப்போ பிஃபோரா பார்த்தது கன்செஷனல் ரேட் ப்ரொவிஷன். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, கிஃப்டா கொடுத்துருந்தா எஸ்டிவி வேல்யூ வந்து 50,000 தாண்டிச்சுனாலே ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகும். அந்த ப்ரொவிஷன் இங்க அப்ளிகபிள் ஆகுது. As on 10/1/2024, Mr. Pati received a piece of land. Stamp duty value வந்து 75,000 ரூபாவா, more than 50,000 இருக்கு. ஓகே, from his friend கிட்ட இருந்து கிஃப்டா வாங்குறாரு மிஸ்டர் ராஜாவா without any consideration. Such land was acquired by Raja on 2001-2ல அவர் அக்வயர் பண்ணிருக்காரு 10,000. ஓகேவா. இப்போ என்னன்னா எப்படி வந்து இது ராஜா கையில டாக்ஸபிள் ஆகும், எப்படி வந்து பதி கையில டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் கிஃப்ட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பதி கையில அது எப்படி வந்து அந்த கிஃப்ட் வந்து டாக்ஸபிள் ஆகுது. நம்பர் 1, since stamp duty value proposed exceeds 50,000 and 75,000 shall be considered as income Mr. Pati 56/10. So 56/10 கீழ மொத்தமா 75,000 பதி கையில இன்கம் ஆயிடுச்சு. கரெக்டா. By virtue of amendment provision 49(4), cost of acquisition of such land in the hands of Mr. Pati in case இத மிஸ்டர் பதி வந்து மறுபடியும் சேல் பண்றாருன்னா, மிஸ்டர் பதி இப்ப என்ன பண்ணுவாரு, இதை ஃபர்தரா சேல் பண்ணுவார் இல்லையா, கிஃப்டா வந்து சேல் பண்றாருன்னா ஒரு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அவர் மைனஸ் பண்ணும். அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? இப்போ கிஃப்டா ரிசீவ் பண்ணிருந்தா கேபிட்டல் கெயின்
இப்போ கேபிட்டல் கெயினுக்கு போங்க. டக்குன்னு கேபிட்டல் கெயினுக்கு போனோம்னா கிஃப்டா ரிசீவ் பண்ணா ப்ரீவியஸ் ஓனருக்கு நம்ம போனோம். அப்போ ப்ரீவியஸ் ஓனர் யாரு? ராஜா. கரெக்டா? அப்ப மிஸ்டர் பத்தி ஃபர்தரா சேல் பண்றாரு அப்படின்னா இப்போ நீங்க என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கணும்ன்றது கொஸ்டின் மார்க்கா இருக்கு. கரெக்டா? சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மிஸ்டர் பத்தி வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளவு எடுத்துப்பாராம்? 75,000 எடுத்துப்பாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி IFOS கீழ 75,000 டாக்ஸ் கட்டி இருக்காரு. ஓகேவா? சப்போஸ் ஆன் 3/6/2025 which means எப்போ ரிசீவ் பண்ணிருக்காரு? அவரு 2024-25 ரிசீவ் பண்ணிருக்காரு அசஸ்மெண்ட் இயர். அதுக்கு அடுத்த அசஸ்மெண்ட் இயர்ல மறுபடியும் சேல் பண்ணிட்டாரு. சப்போஸ் அந்த வருஷத்துல மிஸ்டர் பத்தி சோல் பண்றாரு, எவ்வளவுக்கு 2 lakhs சோல் பண்றாரு அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 2 lakhs தான் அப்படின்னா எப்படி கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணுவீங்க? 2 lakhs காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல 75,000 மைனஸ் பண்ணுவீங்க. ப்ரீவியஸ் ஓனர் கான்செப்ட் போனோம்னா அந்த இடத்துல வந்து கிஃப்ட்டுக்கு வந்து நீங்க இங்க ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூல டாக்ஸபிள் பண்ணதுனால ப்ரீவியஸ் ஓனர் கைக்கு இது போகல, மிஸ்டர் ராஜா கைக்கு போகல. பட் கேபிட்டல் கெயின்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ராஜா கைக்கு கொண்டு போவீங்க. கரெக்டா? உங்களுக்கு புரியுதா? அது ப்ரீவியஸ் ஓனர் சொல்லிட்டு ராஜா கைக்கு அது கொண்டு போவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பட் இந்த இடத்துல வந்து பே பண்ணுவாங்க. புரியல. ராஜா வந்து அப்ப அந்த 10,000 அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அந்த 10,000 அமௌண்ட் நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை கன்சிடர் பண்ணுவீங்க ப்ரீவியஸ் ஓனர் கணக்குல கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கோம்னு. ஓகேண்ணா. பட் இந்த இடத்துல ஐஎஃப்ஓஎஸ்ல நீங்க அதே வருஷத்துல டாக்ஸ் கட் இப்ப அந்த 75,000 இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு நான் டாக்ஸ் கட்டி இருப்பாங்க? 75,000க்கு as per slab படி IFOS. ஓகேண்ணா. ஓகேவா? சோ IFOS கீழ 75,000க்கு நார்மல் ஸ்லாப். ஆமா, அங்க கேபிட்டல் கெயினே வராது உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஏன்னா 75,000 இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பதி, நாட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராஜா. ராஜா தான் லேண்ட கொடுக்குறாரு. ராஜா இன் கேஸ் காஸ்ட் வித்து இருந்தாருன்னா அப்ப அவருக்கு ஒரு சேல் கன்சிடரேஷன், அப்ப அவருக்கு ஒரு கெயின் நம்ம ராஜா கையில சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல பதி ரிசீவ் பண்றாரு. பதிக்கு வந்து என்ன கேபிட்டல் கெயினே கிடையாது, அவருக்கு ஒரு கிஃப்ட் தானே வருது அங்க. எப்படி சொல்றது, ரெண்டு தரப்பினரையும் வச்சு ஆப்போசிட்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா புரியும். அதாவது கேபிட்டல் கெயின் இந்த பக்கம், ஐஎஃப்ஓஎஸ் இந்த பக்கம். சோ ரெண்டு பேர் இருக்காங்க, பதி ராஜா. இப்போ இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா ராஜா தான் லேண்ட வந்து பத்தி கிட்ட கொடுக்குறாரு. இன்கேஸ் காசுக்கு வித்திருந்தாரு அப்படின்னா ராஜா கையில கேபிட்டல் கெயின். கரெக்டா? இப்போ ராஜா என்ன பண்றாருன்னா ஃப்ரீயா கொடுக்குறாரு. ஃப்ரீயா கொடுக்குறாருன்னும் போது பத்தி கையில அது இன்கம் ஆயிடுச்சு. இப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகல ராஜா கிட்ட, ஏன்னா அவர் கொடுத்ததே ஃப்ரீயா கொடுத்துருக்காரு, கெயின் எதுவுமே இல்ல. அப்படின்னும் போது டைரக்டா பத்தி கையில ஒரு இன்கம் ஆயிடும். ஐஎஃப்ஓஎஸ் கையில பத்தி டாக்ஸபிள் கட்டிட்டு வருது. மறுபடியும் பத்தி அதை ஃபர்தரா இன்னொருத்தர்கிட்ட சேல் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பத்தி வந்து என்கிட்ட சேல் பண்றாரு வச்சுப்போம், பத்தி ஜனா கிட்ட சேல் பண்றாரு அப்படின்னா சேல் பண்றாரு, சேல் நாட் கிஃப்டா கொடுக்கல, சேல் பண்றாரு. அப்போ சேல் பண்றாரு அப்படின் போது அப்போ அவருக்கு ஒரு கெயின் அங்க கிடைக்கும். சோ அந்த கெயினுக்கு அவர் என்ன காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவர் ஒரு 75,000 ரூபாய்க்கு டாக்ஸ் பே பண்ணிட்டாரு ஐஎஃப்ஓஎஸ் கீழ கிஃப்டா ரிசீவ் பண்ணன்ற பேர்ல. சோ அதனால நீங்க அந்த ப்ரீவியஸ் ஓனர்ன்ற கான்செப்ட் போவாதீங்க. இந்தியா ஒரு ஆல்ரெடி இங்க டாக்ஸ் கட்டிட்டாரு. சோ டாக்ஸ் கட்டினதுனால அதுவே நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா இது இப்படி மிஸ்யூஸ் பண்ணலாங்களா? இப்போ இவங்க வந்து 2 lakh விற்கிறாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ராஜா வந்து 10,000 வாங்கியிருக்காங்க. இப்போ பத்திக்கு வந்து 75,000 வந்து அந்த வேல்யூ ஆனதுக்கு அப்புறம் பத்திக்கு மாத்தி விட்டுறாங்க. இப்போ பத்தி வந்து திரும்பி ராஜாக்கே விற்றாங்க. இப்போ அவன் வந்து 75,000 எடுத்துக்கலாங்கண்ணா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இப்போ இதே ராஜா இன்னொருத்தவங்களுக்கு வித்துருந்தாங்கன்னா 2 lakh minus 10,000 போட்டிருப்பாங்க. இதே திரும்பி ராஜாக்கே விற்கிறாங்கன்னா 75,000 எடுத்துக்கலாங்கண்ணா. திரும்ப ராஜாக்கே விற்கிறாங்கன்னா கூட இப்போ இங்க வந்து இவனுங்க தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி இது மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இல்லையே. அதாவது நீங்க சும்மா கை மாத்தி விளையாடுறீங்கன்ற பேர்ல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க. இப்போ 75,000 ரூபாய்க்கு பத்தி ஆல்ரெடி டாக்ஸ் கட்டிடுவாரு. மறுபடியும் இப்ப ராஜா கைக்கு மறுபடியும் மாறும்போது 1,25,000 மறுபடியும் பத்தி டாக்ஸ் கட்டணும் கேபிட்டல் கெயின் கீழ. இப்போ பத்தி வந்து இப்போ ரெண்டு இடத்துல டாக்ஸ் கட்டுறாரு. 75,000 ரூபாய்க்கு ஐஎஃப்ஓஎஸ் கீழ கட்டியிருப்பாரு ஆல்ரெடி 2024-25ல. இந்த 1,75,000 ரூபாய் 2025-26ல கட்டுவாரு. ஸோ இங்க இருக்கு பாருங்க அசஸ்மெண்ட் 26-27. இங்க இருக்கிற அசஸ்மெண்ட் 24-25. அந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல சப்போஸ் இதே ஜாஸ்தி அமௌண்டா இருந்துச்சுன்னா அப்போ மாறும்லனா? எப்படி பண்ணாலுமே டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு அவங்க கைக்கு காசு போயிடும். இவங்க மாத்தி மாத்தி விளையாடினாங்கன்னா எப்படி பார்த்தாலுமே டாக்ஸ் அத்தாரிட்டி காசு போயிடும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல பெருசா ரோலே பிளே ஆகாது. என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்னும் இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கன்ஃபியூஷன். மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, ஸோ தெர் ஆர் 2 persons, ரைட்? ஸோ இவர் வந்து இவருக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. கிஃப்டா கொடுக்குற இந்த ப்ராப்பர்ட்டி இவர் 2001ல வாங்கியிருக்காரு. ஓகே, 2001-2ல வாங்கியிருக்காரு. ஸோ அதுதான் இங்க 10,000 சொல்லியிருக்கான்.
இவரு கிஃப்டா கொடுக்குறாரு 2024ல கிஃப்டா கொடுக்குறாரு, ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ். கரெக்டா? இன்கேஸ் மிஸ்டர் ஏ வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்கு பதில் சேல் பண்ணியிருந்தாரு, இன்ஸ்டெட் ஆஃப் கிஃப்ட் மிஸ்டர் ஏ இஸ் sold the land whatever immovable land, then capital gain arise. கரெக்டா? யார் கையில? in the hands of A, in the hands of மிஸ்டர் ஏ. பட் இங்க கிஃப்டா கொடுத்ததுனால மிஸ்டர் ஏ கையில எந்த ஒரு இதுவுமே கிடையாது. 2024ல மிஸ்டர் ஏ கையில எந்த ஒரு டாக்ஸபிளுமே கிடையாது. அப்போ மிஸ்டர் பி வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கிறதுனால 75,000 அதோட எஸ்டிவி 2024ல. அப்போ மிஸ்டர் பி கையில இப்போ டாக்ஸபிள் ஆகும். மிஸ்டர் பி need to pay tax on 75,000 based on SDV. இப்போ பி என்ன பண்ணிட்டாரு? டாக்ஸ் இங்க பே பண்ணிட்டாரு. எந்த வருஷத்துல? 2024-25ல IFOS கீழ பே பண்ணிட்டாரு. மிஸ்டர் பி இப்ப என்ன பண்றாருன்னா மிஸ்டர் சிக்கு அகைன் சேல் பண்றாரு. எந்த வருஷத்துல சேல் பண்றாரு அப்படின்னா 2025ல சேல் பண்றாரு. 24ல வாங்கி 25ல சேல் பண்றாரு. இப்போ சேல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாரு. 2 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்றாரு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கேபிட்டல் கெயின் வரும். ஏன்னா மிஸ்டர் பி சேல் பண்றாரு. ஸோ கேபிட்டல் கெயின் அரைஸ். கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபார்மேட் என்ன? இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஆல்வேஸா ஒரு வருஷத்துல வித்தாங்க. அப்போ சேல் கன்சிடரேஷன் 2 lakhs. நம்ம ஆஸ் பர் ஃபார்மேட் படி அடுத்து என்ன மைனஸ் பண்ணோம்? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கணும். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இது நம்ம கிஃப்டா தான் ரிசீவ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இது நம்ம கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம காசு கொடுத்தே வாங்கல. யார்கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கல? மிஸ்டர் ஏ கிட்ட இருந்து காசு கொடுத்தே வாங்கல. காசு கொடுத்து வாங்கிறதான காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்மளுக்கு தெரியும். காசு கொடுத்தே வாங்கல, ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஆனா இப்போ இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 75,000 நம்ம டாக்ஸ் கட்டணும் இல்லையா ஆல்ரெடி IFOSல. So it will be considered as a cost of acquisition year 75,000. So இப்படி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்க வந்து டாக்ஸபிள் பண்ணிருவீங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 lakh I think 5,000 25,000 கரெக்டா? 1,25,000க்கு நீங்க டாக்ஸபிள் கட்டணும். எந்த வருஷத்துல? 2025-26ல. இப்போ இந்த IFOS கீழ டாக்ஸபிள் கட்டீங்க இல்லையா? 2025-26 கீழ கேபிட்டல் கெயின் கீழ டாக்ஸபிள் கட்டுவீங்க. அப்போ அல்டிமேட்டா இந்த இடத்துல 2 இடத்துல யார் டாக்ஸ் கட்டுறது? மிஸ்டர் பி. சோ வாட் எவர் நீங்க கை மாத்தி விளையாடுங்க, பணம் மாத்தி விளையாடுங்க, எப்படி பார்த்தாலுமே டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு போக வேண்டிய மணி கரெக்டா போய் சேர்ந்துருச்சா? 3 பேருமே ஃப்ரெண்டுனே வச்சுப்போம். ஆனா எப்படி பார்த்தாலும் டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு போக வேண்டிய மணி மட்டும் போய் சேர்ந்துரும் கை மாத்தி விளையாடும் போது. புரியுதா? இப்போ புரியுதா? ஓகே, மூவ் பண்ணலாம். டன். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இந்த எக்ஸாம்பிள்லாம் அதுதான் சொல்லியிருக்கான். சோ ஃபுல்லா அதே தான். ஜஸ்ட் இப்போ ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க. சின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேபிட்டல் அசெட் has been subject to 56(2)(10) in the assessment year 24-25, the cost of acquisition of asset shall be deemed to be the value which has taken into account for the purpose of 56(2)(10), which means 75,000. Section 49(4) further it to be noted 49(1) in case of gifted asset cost of previous owner இங்க வந்து பாருங்க shall be considered cost of acquisition in the hands of assessee is not applicable. ஏன் நாட் அப்ளிகபிள்? ஏன்னா கொடுத்ததே கிஃப்டா இருக்கு. அந்த கிஃப்டா கொடுத்தனால ஐஎஃப்ஓஎஸ் உள்ள பூந்துருச்சு. ஐஎஃப்ஓஎஸ் உள்ள பூந்துருச்சு அப்படின்னாலே ப்ரீவியஸ் ஓனர் கான்செப்ட் வராது. பட் இன்கேஸ் வந்து இன்னொரு சரி ஓகே இப்போதைக்கு இது மட்டும் போதும், நான் ஃபர்தர் அது போகும்போது நான் சொல்றேன். சோ அதனால வந்து இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான்னா ப்ரீவியஸ் ஓனர் வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஒரு இடத்துல அப்ளிகபிள் ஆகும், அதை நான் சொல்றேன். இப்போ as per explanation 1-242, while determining holding period of capital asset being asset acquired through gift, period of holding previous owner shall be also included. இப்போ இந்த கேஸ்ல வந்து இங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம இங்க எடுத்தோம் இல்லையா? இப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நான் எப்படி சொன்னேன்? வித்தின் த இயர்க்குள்ள இருக்கிறதுனால நான் சொல்லிட்டேன். வித்தின் த இயர்னா ஒரு வருஷத்துல மாத்தினா அதனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லிட்டேன். பட் இன் கேசஸ் சம் ஆஃப் த எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் ஓனரையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். பட் அவங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் எடுத்திருக்காங்க. ஹவெவர் திஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் கிஃப்ட். ப்ரீவியஸ் ஓனர் இயர் தான் நம்ம எடுக்கணும். ஆனா கிஃப்ட் கான்செப்ட்ல இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. 56(2)(10) கீழ வந்து இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றதையும் சொல்லிட்டான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீ எடுத்துட்ட, அந்த பீரியட் கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது ஷார்ட் டேர்மா இல்ல லாங் டேர்மா நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த கால்குலேஷன் பர்பஸ் நம்ம பண்ணும்போது லாங் டேர்ம் தான் நம்ம எடுத்திருக்கணும். பட் கிஃப்ட் கான்செப்ட்ல அது வராது அப்படின்ற மாதிரி இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நீங்க என்னென்ன பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா have to highlight this points. இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் எதுனா ப்ரீவியஸ் ஓனர் கான்செப்ட். இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஓனர் இன்க்ளூடட், பட் இந்த ரூல் வந்து கிஃப்ட் கான்செப்ட்ல
நாட் அப்ளிகபிள். அவ்வளவுதான். இதுல தான் உங்க புக்ல வந்து ஹைலைட்டட் பாயிண்ட்ஸா இருக்கும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் ரீசன் கொடுத்துருக்கான்ப்பா எதுக்கு நான் அப்ளிகபிள்னு. ஜஸ்ட் இதை ஒரு கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் எந்த பீரியட் என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி கிஃப்டா கொடுத்துருந்தா. இப்போ பாருங்க, கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் கிஃப்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் ராஜா. இப்போ மிஸ்டர் ராஜா கையில அது எப்படி டாக்ஸபிள் ஆகுது, விச் மீன்ஸ் எப்படி வந்து கான்சிக்வன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது பாருங்க. மிஸ்டர் ராஜா has transferred the capital asset by way of gift in which not considered as transfer. கிஃப்டா கொடுத்தா அது டிரான்ஸ்ஃபரே கிடையாது. கரெக்டா? எப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்? கேபிட்டல் கெயின் டெஃபினிஷன் என்ன நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? கேபிட்டல் கெயின் டெஃபினிஷன், the asset must be a capital asset. அசெட் என்னவா இருக்கணும்? மஸ்ட் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். அது போக டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அது போக இன்னொன்று என்ன ரிசீவ் பண்ணிருக்கணும்? கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணிருக்கணும். நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இது மூணும் சேர்ந்தாதான் அது வந்து கேபிட்டல் கெயின் கீழே வரும். அந்த அசெட் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும், அது டெஃபினட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், அதுக்கு கன்சிடரேஷன் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். இந்த 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், கேபிட்டல் கெயினே வரும். நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல? மிஸ்டர் ராஜா வந்து கன்சிடரேஷனை ரிசீவ் பண்ணல. அந்த அந்த இது அப்ளிகபிளே ஆகல இல்லையா? ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, hence no tax is required to paid by him. The segregation gift 49(1), 49(4) is applicable only for determining cost of acquisition in the transfer. So obviously transfer கையில cost of acquisition determine பண்றது மாதிரி தான் யூஸ் ஆகும் on 75,000. ஓகேவா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க? which provides the list of transaction does not constitute transfer, do not apply any segregation. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் நான் கத்தனதை தான் அந்த பாயிண்ட்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து பி பாயிண்ட் அடுத்த சம் வந்துச்சு. On 10/10/2023, தீபக் received a piece of land at Napsar. ஓகேவா? இப்போ தீபக் வந்து பாத்தீங்கன்னா நப்சர்ல ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறாரு ஃப்ரம் his friend விகாஷ் கிட்ட இருந்து வாங்குறாரு. இப்போ இதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 46,000, which means less than 50,000. ஓகே, then as a gift such land was acquired by Mr. விகாஷ் அதை எப்போ வாங்கியிருக்காராம்? 2001 வாங்கியிருக்காராம் 5,000 ரூபாய்க்கு. சரி, ஓகே. ஃபர்தர் as on 1/11/2023, Deepak also received another piece of land at Bikener. மறுபடியும் இன்னொரு பீஸ் ஆஃப் லேண்ட் பைக்னர்ல வாங்குறான். அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோ? 30,000 ரூபாய். வித்தவுட் எனி கன்சிடரேஷனே இல்லாம, இதுவும் கன்சிடரேஷன் இல்லாம வாங்குறான் ஃப்ரம் அனில் கிட்ட இருந்து. அனில் அதை எப்போ அக்வயர் பண்ணிருக்காரு? 2021-22ல அக்வயர் பண்ணிருக்காரு. 10,000 ரூபாய்க்கு அக்வயர் பண்ணிருக்காரு. இப்போ மேல ஒரு கான்செப்ட் பாத்தீங்க. என்ன கான்செப்ட் பாத்தீங்க? இந்த கிஃப்ட்டுக்கு, கேஷ் கிஃப்ட்டுக்கு 3 பேர்கிட்ட 25,000 ரூபாய் வாங்கியிருக்கான், மொத்தமா 75,000 ரூபாய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. 46,000 + 30,000 ரெண்டு லேண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா எஸ்டிவி ஏறிச்சு. பட் லேண்டுக்கு இது அப்ளிகபிளா இல்லையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஐ திங்க் ஸோ. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ அப்ளிகபிளா? இதுக்கப்புறம் இன்னும் கொஸ்டின் போயிட்டு இருக்குடா, இன்னமும் கொஸ்டின் இருக்கு. ஃபர்தரா அது சேல் பண்ணிருக்கான் போல. ஸோ இது வரைக்கும் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, on 3/3/2024 என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, மிஸ்டர் தீபக் சோல்ட் லேண்ட் அட் நப்சர் டு கேதர். நப்சர்ல இருக்க லேண்டா கேதருக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். பைக்னர்ல இருக்க லேண்டை வந்து நாத்துக்கு வந்து ஒரு 90,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். ஸோ அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எப்படி அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சச் லேண்ட் ஆஸ் ஆன் ரேட் 50,000 வந்து நப்சருக்கும் 85,000 அங்கேயே கொடுத்துருக்கானா. 50,000 நப்சர், 85,000 பைக்னர். ஓகேவா? இதெல்லாம் லேண்ட் பேர்ரா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கேதர்ன்றது ஆள் பேரு, நாத்துன்றதும் ஆள் பேரு, நப்சர் பைக்னர்ன்றது லேண்ட் பேர், அந்த லேண்ட் இருக்கு ஏரியா பேர். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிட்டாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தீபக் கையில அந்த கிஃப்ட் எப்படி டாக்ஸபிள் ஆகுதுன்னு பாருங்க. 56,000 nothing shall be taxable as a stamp duty value at the time of gift. ஏன்னா ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா பாருங்க. சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகல? மோர் தென் 50,000 தாண்டி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. சிங்கிள் ப்ராப்பர்ட்டியா பார்க்கும்போது அப்ப தாண்டல அப்படின்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் டாக்ஸபிள். பட் இன் கேஸ் ஆஃப் கேஷ் அப்படின்னும் போது மொத்தத்தையும் அக்குமுலேட் பண்ணோம்னா 75,000 அப்படின்னு 50,000 தாண்டிச்சுன்னு சொல்லி மொத்தத்தையும் டாக்ஸபிள் பண்ணும். பட் இந்த கேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது அது அப்ளிகபிள் ஆகாது. டஸ் நாட் எக்ஸிட் 50,000. ஈச் அக்கேஷனை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகேவா? கேஷா பண்ணி தான் அக்குமுலேட் பண்ணி 50,000 தாண்டிச்சு அப்படின்னா ஃபுல்லி டாக்ஸபிள். பட் இன் கேஸ் லேண்டா இருந்து எஸ்டிபி 50,000 தாண்டிச்சு அப்படின்னா டாக்ஸபிள் ஆகாது. தனித்தனியா இண்டிவிஜுவலா 50,000 ரூபாய் கீழே தான் இருக்கு நீங்க சொல்லணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது இயர்லயே அந்த லேண்டை ரெண்டுமே ரெஸ்கியூ பண்ணிருந்தாங்க. புரியல.
இப்போ ஒரே இயர்லயே இப்போ ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கிட்ட கிஃப்ட் அப்படி பண்ணியிருந்தாலும் லெஸ் தென் 50,000 கீழே இருக்கு, ரெண்டு லேண்டுமே லெஸ் தென் 50,000, ஒரு லேண்டோட விலை 30,000, இன்னொரு லேண்டோட விலை 30,000 தான் இருக்கு அப்படின்னா டாக்ஸபிள் ஆகாது. 60,000 வந்துருச்சு, நான் 50,000 தாண்டிச்சுன்னா டாக்ஸபிள் பண்ணணும்னு கேட்டா லேண்டுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. இது அமௌண்ட் வந்து ஒரு வருஷம் இப்போ 24ல ஒரு அமௌண்ட், 25ல ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி வாங்கியிருந்தாலுமே அது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 24ல ஒரு அமௌண்ட் புரியல எனக்கு. 2024னா மார்ச் வரைக்கும் சொல்றீங்களா? இப்போ இப்போ இந்த கொஸ்டின்லனா லேண்டுக்கு பதிலா அமௌண்ட் மட்டும் வச்சிருந்தோம்னா அப்போ அது வந்து அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் அப்போ டாக்ஸபிள் ஆயிடும். ஓகேண்ணா. பட் வேற வேற இயரா இருந்தாலுமே அது பிரச்சனை இல்லை. வேற வேற இயரா இருந்தா பிரச்சனை இல்லை. வேற வேற இயர்ல வந்து பார்சலா ரிசீவ் பண்ணிருக்கீங்க, அது எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், பட் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்போ இப்போ நப்சர் கையில எதுவுமே டாக்ஸபிள் ஆகல, கரெக்டா? ஐஎஃப்ஓஸ் கையில எதுவுமே டாக்ஸபிள் ஆகல, சாரி நப்சர்ன்ற தீபக் கையில. இப்போ தீபக் கையில எதுவுமே டாக்ஸபிள் ஆகலன்னா இப்போ போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? டாக்ஸபிள் பண்ண அமௌண்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்தோம், கரெக்டா? ஞாபகம் இருக்கா? இப்போ எந்த அமௌண்ட்டுமே டாக்ஸபிள் ஆகல. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன எடுக்கிறது? இப்போ எனக்கு என்ன எடுக்குதுன்னு தெரியலனா இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஓனர் வருவான். ஸோ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண சொன்னேன். அந்த இடத்துல ப்ரீவியஸ் ஓனர் ஏன் வரல, இந்த இடத்துல ஏன் வருது அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே டாக்ஸபிள் ஆகல. Since value of the asset is not subject to income tax 56(2)(10), hence cost of acquisition of previous owner shall be considered as a cost of acquisition. ஏன்னா மறுபடியும் தீபக் என்ன பண்ணாரு, நாத்துக்கும் கேதருக்கும் அந்த லேண்டை வித்துட்டாரு, ஃபர்தரா வித்தாரு இல்லையா? அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ஓனரோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீங்க எடுத்துப்பீங்க. கான்சிக்வென்ட்லி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஆஃப் நப்சர் இஸ் 5,000. ஏன் 5,000 நப்சருக்கு? இங்க அவர் எவ்வளவு வாங்கியிருந்தாரு? விகாஷ் 5,000 வாங்கியிருக்காரு, நம்ம இங்க படிச்சோம்ல. விகாஷ் 5,000 வாங்கியிருக்காரு. அனில் எவ்வளவு வாங்கியிருக்காரு? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சோ விகாஸ் 5,000 ரூபாய், அனில் பைக் நர்ல இருந்து 10,000 ரூபாய் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ப்ரீவியஸ் ஓனர் எடுத்துட்டோம். ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்கான்? பீரியட் ஆஃப் ஹோல்டிங். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இப்ப என்னது? 56(2)(10 வராதனால பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ப்ரீவியஸ் ஓனர் இன்க்ளூட் பண்ணிக்கங்க. டெஃபினட்டா லாங் டர்ம் கேபிட்டல் ஒரு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். எதுக்கு? இந்த 2001க்கு. ஏன்னா விகாஸ் வந்து அது 2001ல வாங்கியிருக்காரு. அப்போ டெஃபினட்டா அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். பட் அனில் வந்து எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னா 2021-22 தான் வாங்கியிருக்காரு. சோ அப்போ அங்க ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் தான் ரைஸ் ஆகும். ஓகேவா? சோ தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ கம்ப்யூட்டேஷனுக்கு வருவோம். எப்படி கம்ப்யூட் பண்ணலாம்? லேண்ட் அட் நப்சர் பைக். ஓகேவா? சோ 50C இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. 10% ஆஃப் தி ஆக்சுவல் கன்சிடரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ஆக்சுவல் கன்சிடரேஷன் அப்படின்னா எவ்வளவு இப்போ வித்திருக்காரு? 30,000, இங்க 90,000. சோ 30,000, 90,000 போட்டாச்சு. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவு பார்த்தோம்? அந்த டைம்ல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. இது ஆக்சுவல் கன்சிடரேஷன் ரிசீவ்டு. இது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவுப்பா? 50,000, 85,000. கரெக்டா? இங்க கொடுத்துருக்கான் இல்லையா? இங்க பாருங்கடா, மேல 50,000, 85,000 இங்க கொடுத்துருக்கான் இல்லையா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. சோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 50C வந்து அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். 30,000 பிளஸ் 10%, 33,000 வருமா? 90,000 பிளஸ் 10% எவ்வளவு வரும்? 99,000 வருமா? கரெக்டா? சோ இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவல் கன்சிடரேஷன் 33,000 இருக்கணும். இப்படி பார்க்கும்போது விச்சவர் இஸ் ஹையர் 50,000 தான் ஹையர்ல இருக்கு. அப்போ 50,000 எடுத்து போட்டுக்கலாம். இங்க பார்க்கும்போது 90,000 விச்சவர் இஸ் ஹையர்ல தான் இருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க 99,000 போட்டு தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிலிட்டி உங்களுக்கு புரியும். அதர்வைஸ் அப்ளிகபிலிட்டி உங்களுக்கு புரியாது. இப்போ 99,000, 85,000 விச்சவர் இஸ் ஹையர் 99,000 தான் ஹையர். அப்போ 90,000 எடுத்து அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இன்கேஸ் இந்த 85,000க்கு பதிலா நான் 95,000 கொடுக்குறேன். இப்போ இப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா விச்சவர் சைடுல நீங்க என்ன எடுப்பீங்க? உங்களோட தாட் எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்க யாராவது. இப்போ அந்த 95,000 நான் கொடுக்குறேன். நார்மலா விச்சவர் சைடுல 99,000 தான் கம்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா 10% நம்மள இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணி 99,000 போட்டுட்டு இப்போ விச்சவர் ஹையர் கம்பேர் பண்ணி எஸ் 99,000 தான் ஹையர். 95 வித் கம்பேர் வித் 99. 99,000 தான் ஹையர் சொல்லிட்டு மறுபடியும் அந்த 90,000 தான் ஆக்சுவல் கன்சிடரேஷனா எடுப்பீங்க. இப்போ புரியுதா எதுக்கு நம்ம அந்த 10% அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் 50C? ஓகேங்கண்ணா. ஓகேவா? பண்றோம். சோ இப்படிதான் 50C அப்ளிகபிள் பண்ணோம். அதர்வைஸ் 50C அப்ளிகபிள் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா டைரக்டா விச்சவர் இஸ் லோவர் அப்படின்னு அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா இது ஒரு இடத்துல வந்து அடி வாங்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம ரிமைண்ட் பண்ணவே முடியாது. சோ இப்போத்துல இருந்தே இந்த கொஸ்டினை வந்து வேற மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அந்த கான்செப்ட் படி இப்போ நம்ம ஆக்சுவல் கன்சிடரேஷன் எடுத்துட்டோம். 50,000, 90,000. இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போறோம் அப்படின்னா டெஃபினட்டா ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட போனா நம்ம பார்த்தோம்.
ப்ரீவியஸ் ஓனர் கிட்ட போறோம் அப்படின்னா 5,000 டிவைட் பை ப்ரீவியஸ் ஓனரோட வேல்யூ தான் எடுத்துக்கும். அந்த இடத்துல இன்னொரு ஒரு ப்ரொவிஷன் படிச்சோம் கேபிட்டல் கெயின்ல, ஞாபகம் இருக்கா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடும்போது ப்ரீவியஸ் ஓனர் அந்த இது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று படிச்சோம். அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் வருதா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவன் எந்த வருஷத்துல அது கிஃப்டா ரிசீவ் பண்ணானோ அந்த வருஷத்துல இருக்கிறதா எடுத்தோம். ப்ரீவியஸ் ஓனர் இப்ப 2001 வாங்கியிருக்கான் இந்த இந்த அசட்டை, இந்த 5000 ரூபான்றது. யாரு? அந்த இவன்பா 5000 ரூபாய் விகாஷ் வந்து 2001 தானே வாங்கியிருந்தான். அப்போ நீங்க 2001 தான் நீங்க டிவைட் பண்ணணும் இங்க டிவைட் பை போடும் போது இன்ஃப்ளேஷன் ரேட்டு. ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம். அதை பண்ணாம அவன் எப்போ ரிசீவ் பண்ணானோ அந்த வேல்யூ பண்ணிருப்போம். ஞாபகம் வருதா இப்போ அது உங்களுக்கு? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அந்த இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட் தான் அங்க சொல்லியிருக்கான். ஐயோ என் புக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுடா, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணதுனால. சரி ஓகே ஓகே. ஸோ ஓகே, இதுல எழுத முடியாது, நான் அப்படியே சொல்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ அவன் எப்போ கிஃப்டா ரிசீவ் பண்ணிருக்கானோ அந்த வருஷத்துல தான் நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துப்பீங்க. அவன் வாங்கின அதே வருஷத்துல அவன் வித்துட்டு இருக்கான். ஓகேவா? விச் மீன்ஸ் 2023 வாங்கியிருக்கான். கொஸ்டின் பாருங்க, 2023 வாங்கியிருக்கான், 2024 வித்திருக்கான். வாங்கின வருஷத்துல வித்ததுனால நீங்க டைரக்டா 348 348 அதனால அங்க அப்படி போட்டிருக்கீங்க. ஓகேவா? நீங்க அதர்வைஸ் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, கன்சிடர் பண்ணணும். அவன் எந்த வருஷத்துல அவனுக்கு கிஃப்டா கிடைச்சோ அந்த வருஷத்தை டிவைட்ல போட்டு எந்த வருஷத்துல அவன் விட்டானோ அந்த வருஷத்துல நீங்க இன்ட்டு போட்டு மல்டிபிள் பண்ணி நீங்க சொல்லணும். ஸோ அங்க போட்டீங்கன்னா 5,000 கிடைச்சிடும். பிளஸ் அதே மாதிரி இன்னொருத்தர் யார் அவரு இன்னொரு அனில் கொடுத்தது வந்து 10,000. அப்படியே அந்த 10,000 நீங்க காமிச்சிருவீங்க. ஸோ இப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 45,000, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 80,000 ரூபாய். ஓகேவா? சோ இப்போ இந்த கிஃப்ட் கான்சிக்வன்ஸ் வந்து விகாஷ் டெலியோ அணி பெரிய எப்படி டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு கிஃப்டா தான் கொடுத்துருக்கானுங்க. கரெக்டா? சோ அவனுக்கு கிஃப்டா கொடுத்ததுனால இட் வில் பி நாட் கன்சிடர். அங்க வந்து கன்சிடரேஷன் ரிசீவ் ஆகல. அப்போ ஆப்வியஸா கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகாது. சோ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகல அப்படின்றதுனால அவனுக்கு 2 பேர் கையில டாக்ஸபிள் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் கிஃப்டா கொடுத்திருந்தா, இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிஃப்டா கொடுத்திருந்தா எப்படி வந்து டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ப்ரீவியஸ் ஓனர் 2 இடத்துல வருவான் வரமாட்டான் அப்படின்ற கான்செப்ட் வச்சு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கன்செஷனல் ரேட்டுக்கு ரிசீவ் பண்ணிருந்தா என்ன அப்படிங்கிற ப்ரொவிஷனுக்கு போறோம். ஓகேவா? இது ஒரு ஹேட் தான் முடிஞ்சிச்சு, இது ஒரு ஹேட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இன்னொரு டாபிக் குள்ள போறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாமே. ஓகேயா? ஓகே. எனக்கு என் புக் வேற ஓபன் ஆக மாட்டேங்குதுடா. ஒரே நிமிஷம், புக் ஓபன் ஆனதான் இதுல ரீடபிள் ரைட்டபிள் ஆக்சஸ் வரும். ஓகேவா? இப்போ கன்செஷனல் ரேட்டுக்குள்ள போறோம். இது பார்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷன் வந்து ரொம்ப இது கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ட் சொல்றதை தாண்டி கொஞ்சம் ப்ரொவிஷன் கன்ஃபியூஸ் ப்ரொவிஷன் தான் இது, நானே ஒத்துக்கிறேன். பட் நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணணும் கொஞ்சம் உள்ள இறங்கி. ஓகேவா? ஸோ அப்பதான் ரிமெம்பர் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், இப்போ இன்கேஸ் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்கு, அதோட லேண்டோட விலை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியுது ஓவர்லோட் ஆகுதுன்னு, பட் இதோட முடிச்சுப்போம். இப்போ இன்கேஸ் வந்து அந்த லேண்டோட மதிப்பு வந்து 10 லட்சம், நான் கொடுக்கறது வந்து 3 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா தென் நான் கன்செஷனல் ரேட்டுக்கு இதை வந்து நான் வந்து அவனுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். இப்போ கன்செஷனல் ரேட் அப்படின்னும் போது இப்போ இந்த கான்செப்ட்ல வரும்போது இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டேன். என்ன எக்ஸாம்பிள் போட்டு இங்க ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸ்கிரீன் ஆகலையா? ஸ்கிரீன் ஆகுதா? ஸோ ஏபிசின்னு போட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம், எல்லாமே கிஃப்டா போயிருக்கு அப்படின்னா எப்படி சேல் வேல்யூ வரும்ன்றது பார்த்தோம். இப்போ இதே எக்ஸாம்பிள்ல மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் சி இப்படி 3 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ ஏவே இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? எதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? கேபிட்டல் அசெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. 2வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கன்சிடரேஷன் வாங்கியிருக்காரான்னு கேட்டா எஸ், கன்சிடரேஷன் வாங்கியிருக்காரு, பட் கம்மியா வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது ஏ கையில கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். கரெக்டா?
மிஸ்டர் பி கையில ஐஎஃப்ஓஎஸ் ரைஸ் ஆகும். ஆனா எப்படின்னா அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, கேபிட்டல் கெயினுக்கும் இங்க வந்ததுக்கும் ஒரு டிஃபரன்ஸ், விச் மீன்ஸ் அந்த 7 லட்சம் இப்போ 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு லேண்டுப்பா, அதை வந்து இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாருப்பா, பேலன்ஸ் 7 லட்ச ரூபா இருக்குப்பா அப்படின்னா இந்த 3 லட்ச ரூபா மிஸ்டர் ஏ கையில கேபிட்டல் கெயின் கையில டாக்ஸபிள் ஆகும். இந்த 7 லட்ச ரூபா மிஸ்டர் பி கையில ஐஎஃப்ஓஎஸ் கையில டாக்ஸபிள் ஆகும். இப்போ மிஸ்டர் பி மிஸ்டர் சிக்கு இந்த லேண்டை வந்து எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 லட்சத்துக்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ மறுபடியும் மிஸ்டர் பி கையில கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகும். எவ்வளவுக்கு? 12 லட்சத்துக்கு. ஆனா இப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க நீங்க ஆல்ரெடி டாக்ஸ் கட்டிங்களா, இதை நீங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுத்துப்பீங்க. எடுத்துட்டு இப்போ பேலன்ஸ் எவ்வளவுப்பா, 5 lakhs இருக்கு இல்லையா, 5 lakhsக்கு மிஸ்டர் டாக்ஸ் கட்டுவார். எதுக்கு அண்டர்ல? கேபிட்டல் கெயின் அண்டர்ல. இப்போ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சா? பார்ஷியலா கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் வாங்கியதா இப்படிதான் நடக்கும். இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் எப்படி டாக்ஸபிள் ஆகுது புரிஞ்சுச்சா? ஐஎஃப்ஓஎஸ் கையிலயும் கேபிட்டல் கெயின்லயும் மிஸ்டர் பி கையிலேயே. ஓகேண்ணா. ஓகேண்ணா. கன்ஃபியூஸா இருக்கா? நீங்க கொஞ்சம் இந்த வரைபடத்தை கொஞ்சம் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க, ஓகேவா? ஸோ இப்போ சம்மூல போனீங்கன்னா அந்த இப்போ பாருங்க, ஆஸ் ஆன் 1/1/2024 சிப்பு பர்ச்சேஸ் a piece of land. சிப்பு வந்து ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ 75,000 ஃப்ரம் கன்சிடரேஷன். 70,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை எவ்வளவுக்கு வித்திருக்கானுங்க? 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். 75,000 மதிப்புள்ள ஒரு லேண்டை 30,000 ரூபாய்க்கு வித்திருக்கான். அவர் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000. ஸோ டிஃபரன்ஸ் வந்துச்சு. மிஸ்டர் உதய் அக்வயர்ஸ் a stand for 25,000. மிஸ்டர் உதய் அதே அக்வயர் பண்ணியிருக்காரு. 2006 2007 அக்வயர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ 25,000 அக்வயர் பண்ணியிருக்காரு. ஆன் 10/4/2025 சிப்பு என்ன பண்ணிட்டாரு? மறுபடியும் அந்த லேண்டை சோல்ட் பண்ணிட்டாராம். எவ்வளோக்கு சோல்ட் பண்ணியிருக்காரு? 1,75,000. அப்போ அதோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளோனா மிஸ்டர் உதய் மிஸ்டர் சிப்பு 2 பேர் இருக்காங்க. மிஸ்டர் உதய் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட லேண்டை இங்க கொடுத்துருக்காரு. எவ்வளோக்கு மதிப்புள்ள ஒரு லேண்டை எவ்வளோ கொடுத்துருக்காரு? 75,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு லேண்டை 30,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 30,000 ரூபாய் இப்போ யார் கையில் டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னா மிஸ்டர் உதய். டிஃபரன்ஸ் 45,000 வந்துச்சா, அது மிஸ்டர் திப்பு. அது போக இப்போ திப்பு என்ன பண்றாரு? மறுபடியும் அந்த லேண்டை சேல் பண்றாரு. யாருக்கு? ஒரு தேர்ட் பர்சனுக்கு சேல் பண்றாரு. அப்படின்னா எவ்வளவு சேல் பண்ணிருக்காரு? 1,75,000 சேல் பண்ணிருக்காரு. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் கெயின் மறுபடியும் திப்பு கையில டாக்ஸபிள் ஆகும். பட் இப்போ இதுக்கு இடையில ஒரு ப்ரொவிஷன் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கான். நம்மளுக்கு 56(2)10 வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? 50,000 ரூபாய் கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. ஞாபகம் இருக்கா? 50,000 ரூபாய் கிரைட்டீரியா. அந்த 50,000 ரூபாய் கிரைட்டீரியா பிளஸ் 50 நான் பார்க்கணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கன்சிடரேஷனை பேஸ் பண்ணி, ஆக்சுவல் கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நீங்க அதையும் பார்க்கணும்னு நான் சொன்னேன். அது ஒரு ஞாபகம் இருக்கா? ஸோ அதுவும் அப்ளிகபிள் ஆகுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். இப்போ வாங்க, கான்சிக்வன்ஸ் இந்த ஆன்சர் ஆஃப் மிஸ்டர் திப்பு. applicability of 56(2)10. Since the difference between stamp duty value of the land as on 10/1/2024 and actual consideration does not exceed 50,000. 50,000 தாண்டலையாம்பா. ஆக்சுவல் கன்சிடரேஷன் எவ்வளவுதான் இருக்கு? 30,000 தான் இருக்கு. பிளஸ் வந்து இது டிஃபரன்ஸ் தானே கேட்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு? 45,000 தான் வந்துச்சு. ஸோ 50,000 தாண்டல. டிஃபரன்ஸ் 50,000 தாண்டல. ஓகேவா? விச் மீன்ஸ் கிஃப்டா கொடுத்தது 45,000 ரூபாய் தான் கிஃப்டா கொடுத்துருக்கோம் அப்படின்ற கணக்கு தானே அது அப்படின்னு பார்த்தோமா? ஸோ 50,000 தாண்டாததுனால 56(2)10 வந்து அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இந்த இடத்துல 50,000 தாண்டாததுனால இந்த கேஸ்ல 56(2)10 இங்க அப்ளிகபிள் ஆகாது. இது ஒரு ப்ரொவிஷன் நீங்க இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும் இங்க. ஓகேவா? அடுத்து அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா என்னன்னா வரும்? ஐஎஃப்ஓஎஸ் கீழே இப்போ டாக்ஸபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 1,75,000 ரூபாய்க்கு நான் இன்கேஸ் ஐஎஃப்ஓஎஸ் கீழே வந்து இங்க 45,000 நான் எடுத்திருப்பேன். இப்போ நீங்க அது வராதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த 30,000 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனா எடுக்கணும். ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான். அப்போ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன வரும்? 30,000 வரும் இந்த ஆன்சர் ஆஃப் திப்பு கையில. ஓகேவா? இப்போ அடுத்து கேபிட்டல் பண்றோம். டைரக்டா இப்போ திப்பு கையில எப்படி கேபிட்டல் கெயின் வரும்? 1,75,000 வித்ரா, விச் மீன்ஸ் சேல் கன்சிடரேஷன் 50C அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். 1,60,000 into 10%. ஸோ 16,000. 0.006,7 1,76,000 வந்துச்சுப்பா. 1,76,000 or SDV, whichever is higher. 1,76,000 தான் ஹையர். ஆக்சுவல் கன்சிடரேஷன் தான் ஹையரா இருக்கு. அப்போ 1,60,000 தான் எடுத்துக்கணும். ஏன் தப்பு பண்ணா? ஓஹோ, தலைகீழா எடுத்துக்கணும். ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கம்மியா இருக்கா? ஓகே, தலைகீழா எடுத்துக்கணும். இது வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ,
இது ஆக்சுவல் கன்சிடரேஷன், இது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூல அவன் ஆக்சுவல் கன்சிடரேஷன் ஜாஸ்தியா தான் ரிசீவ் பண்ணிருக்கான். 50C அப்ளிகேட் பண்ண ஆன்சர் தான் உங்களுக்கு. ஓகேவா? சோ அப்ப டைரக்டா 1,75,000 ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆகுன்னு கேட்டா ஏதோ எக்ஸ்பென்ஸ் ஆகல. காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் நம்ம 30,000 எடுத்துன்னு பார்த்தோம். ஸோ 30,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் 1,45,000 இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் திப்பு. ஓகேவா? இப்போ நம்ம இன்னும் ஒருத்தர் பெண்டிங் வச்சிருக்கோம். யாரு? மிஸ்டர் உடே இன்னும் பெண்டிங் வச்சிருக்கோம். ஓகேவா? It to be noted that is not a case of gift. Its period of holding commence to 10/1. இது gift இல்ல. சோ அதனால பீரியட் வந்து நீங்க 10/1/2024 பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் ஓனர்ன்ற கான்செப்ட்க்கு நீங்க போக வேண்டாம். ஏன்னா இது gift கிடையாது. gift-ஆ இருந்தா மட்டும் தான் ப்ரீவியஸ் ஓனர் கான்செப்ட் போகணும். அது பாயிண்ட் நீங்க சொல்லிட்டான். இப்போ உதய எப்படி டாக்ஸபிள் ஆகும்? உதய எவ்வளவு ரிசீவ் பண்ணாரு? 30,000 ரிசீவ் பண்ணாரு. ஆனா SDB எவ்வளோ? 75,000. கரெக்டா? அப்போ 30,000 into 10% போட்டோம்னா 33,000 வரும். whichever is higher? always 75,000 தான் higher. அப்ப 75,000 எடுத்துப்போம். பிளஸ் உதய அதை எப்போ வாங்கியிருக்காரு? 25,000 2006-7 வாங்கியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? எஸ். 2006-7 இன்ஃபிளேஷன் நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னா 122. அந்த 122 நீங்க எடுத்துட்டு இங்க எப்போ வித்தாரு? ஆல்மோஸ்ட் டிப்புக்கு எப்போ கன்செஷனல் கொடுத்தாரு? 2024 கொடுத்திருக்காரு. 23-24 ப்ரீவியஸ் இயர்ல விழுது. அப்போ 23-24 ப்ரீவியஸ் இயர்ல 348. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா 71,311 காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். இட் மீன்ஸ் இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பிகாஸ் இட்ஸ் லாங் டர்ம். ஏன்னா 2006 வாங்கி 2023-24 விற்கிறாரு. ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தை எங்கேயோ தாண்டி போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா டைரக்டா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் உதய் கையில 3,689 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இதுதான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வந்து உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை பட் அன்டில் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பழகி சின்ன புள்ள மாதிரி தான் இதுவுமே. இப்போ ஏன்னா கேபிட்டல் கெயின் நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். கேபிட்டல் கெயின்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா அது ஐஎஃப்ஓஎஸ்ல டெஃபினட்டா பிரதிபலிக்கும். கேபிட்டல் கெயினோட கான்ஃபிடென்ட் நீங்க ஐஎஃப்ஓஎஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா பிரதிபலிக்கும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு கேபிட்டல் கெயின் படிச்சிருக்கீங்களோ இந்த ஐஎஃப்ஓஎஸ் இந்த கிஃப்ட்ன்ற கான்செப்ட்ல ஹோலா அந்த கான்செப்ட் அப்படியே வந்து அதை பேஸ் பண்ணி தான் மொத்த கான்செப்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயினை மறுபடியும் போயிட்டு இங்க சொல்லிக்கிற இப்போ இங்க ஒரு செக்ஷன் சொல்றோம் 46(1) சொல்றோம் அப்படின்னா டக்குன்னு கேபிட்டல் கெயின்ல போயிட்டு அங்க என்ன சொல்லியிருக்கோம் அந்த செக்ஷன்ல அப்படின்னு ஒருக்கா பார்த்து மறுபடியும் இங்க வந்து அதை நம்ம கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல இருக்கும். ஓகேவா? நமக்கு ஈஸியஸ்ட் டாபிக் தான் கிஃப்ட். மேபி வரும் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸ்ல கேட்க சான்சஸ் இருக்கு. 2 மார்க்ஸ்ல நிறைய கண்டிப்பா கேட்டிருக்கான். இந்த 75,000 கேஸ் பார்த்தோம்ல 3 பேர்கிட்ட ஒன்னா சேர்த்து வாங்கியிருக்காரு. எழுதுன அட்டம்ப்ட்ல அதெல்லாம் அந்த அட்டம்ப்ட் அப்போ அது ரொம்ப எங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். நீங்க கேட்ட டவுட்டே தான் எங்களுக்கும் வரும். அப்ப நான் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வாங்குறேன், அடுத்த வருஷத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்ற